Dear man, dear sorry. வணக்கம் தோழர்களே. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நிக்கிதா. நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். எரிமலை எப்படி பொறுக்கும்னு சொல்லிட்டு பேஜோட அட்மின். அவங்க வந்து இன்னைக்கு நம்ம வீடியோட கொலாப் பண்ணுறது. அப்புறம் வந்து பின்னாடி வந்து நம்ம ஓவர்லி பொலிட்டிக்கல்னு ஒருத்தர் இருப்பாரு. வணக்கம் நண்பர்களே. பின்னாடி உட்காந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் போறாரு. அண்டு இன்னைக்கு என்னன்னா ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு படத்துல பார்த்துட்டு, அண்ட் அது போல வந்து சமூகத்துல வந்து ஆண்கள் வந்து எப்படி ஆண்கள் நிஜமாவே பாவமா இல்ல அவங்க இந்த நாட்டோட சாபமான்னு பார்க்க போறோம். ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு டார்ச்சர் பண்ணி இந்த ஒரு காவிய கதையை வந்து நான் பார்க்க வச்சிருக்கேன். 2 hours of my life wasted. அதையும் பிளஸ் அது வந்து கோஇன்சிடென்டல் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த படமும் நீயானால இந்த டாபிக் வந்ததும் வந்து கோஇன்சிடென்டல் தான் அப்படின்றத நம்ம நம்பிட்டு நான் நம்பல, டார்ச்சர் பண்ணி பார்க்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கிதா வந்து இந்த படத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா படம் எப்படி இருந்துச்சு? என்ன படம்? படம் வந்து ஒரு மிசாஜினிஸ்டான ஒரு பையன் வந்துட்டு ட்ரைங் டு சேஞ்ச் டு என்ன சொல்றது, ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவனால வந்து ஃபுல்லா அதுக்கப்புறம் பிடிச்ச மாதிரி இருக்க ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நீங்க கீழே உட்காருறீங்களா, நானும் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பெர்ஃபார்மேட்டிவா நிறைய பண்ணுவான். மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறதா போட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லுவான். மாடர்ன் ட்ரெஸ் ஒன்று ஒழிச்சு வச்சுட்டு பெர்ஃபார்மேட்டிவா பண்ணிட்டு இருப்பான். அதுதான் ட்ரை பண்ணான். இது சீட் பண்ணும் ஆண்கள் தானே இந்த படம். பர்ஃபார்மேட்டிவ் ஃபெமினிசமே அது வந்து அது மேனிபுலேட்டிவ் தான். ஆமா ஆமா, அதுதான் அது சீட்டிங்னு பண்ண தெரியாது உனக்கு. ஓகே, கல்யாணம் ஆகணுன்றதுக்காக எல்லாத்தையும் செய்தானுங்க. அப்ப கல்யாணம் அந்த படமே அப்படித்தான் இருந்தது. கல்யாணம் பொண்ணு பார்த்து தாலி கட்டுற வரைக்கும் அவன் ஏதோ தகத்தட்டுல தாக்கிட்டு இருந்தான். ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு ஆணை வந்துட்டு கொடுமைப்படுத்துறாங்க. ஆமா, ஆண் பாவம், ஆண்கள்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்துட்டு ஆண்கள் ரொம்ப பாவமும் இல்ல, ஆனா வந்துட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். கல்யாணம்னா கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். நீங்க தான் அனுசரிச்சு ஒன்னா போகணும் அப்படின்றதுதான் பட கதையா, படத்தோட கதையா அவங்க ட்ரை பண்றாங்க. அதுல ஓட்டைகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல ட்ரை பண்ணுது. அது வந்துட்டு ரெண்டு பேரும் அனுசரிச்சு போங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த படத்தோட மோட்டோ வந்துட்டு ஆண்கள் வந்து பாவம், பெண்களால வந்து ஆண்கள் பாவம் பாதிக்கப்படுறாங்க. ஆண் பாவம் பொல்லாதது ப்ரொபகண்டா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு லைனை எடுத்துக்கிறானுங்க. அந்த லைனுக்கு வந்து சோசியல் மீடியா நரேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எப்படின்னா சுத்தமா அறிவே இல்லாத ஒருத்தன் ஃபேக் ஐடியில உட்காந்துட்டு எங்கெங்கெல்லாம் போய் இந்த கருத்துக்களை பதிவிடுவானோ அந்த கருத்துக்கள்லாம் ஒண்ணு சேர்த்து திரட்டிட்டு வந்துட்டு இந்த படத்துல வந்து குப்பையா போட்டிட்டு அதையும் ஃபுல் ப்ரொபகண்டா பண்ணாம படம் ஃபுல்லா அவங்க சொல்ற கருத்துக்கு, அவங்க வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்களே வந்து ஹிப்போக்ரேட் ஆகுற மாதிரி அடுத்த சீன்ஸே வர மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு பொழக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு தான் எல்லாம் உட்காந்துருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து ஒரு பெரிய ஓட்டையா தான் இருக்கும். ஹீரோயின் வந்து ஒவ்வொரு சீன்லயும் வந்து ஒரு தப்பான ஆள் மாதிரியே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு ஏதோ ஃபெமினிஸ்டா இருக்காங்க இந்த மாதிரி காட்டிட்டு வருவாங்க. ஹீரோ பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே காட்ட மாட்டாங்க. அவன் கோயில்ல போயிட்டு அர்ச்சனை பண்றது மட்டுமே ஒரு ஆணுக்கு வந்து இங்க போதுமானதா இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே வந்து உட்காந்துருவான். ஸோ வந்து அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து படம் ஃபுல்லாவே வந்து ஒழுங்கா டிராவல் ஆகும். ஹீரோயினை பத்தி மட்டும் காட்டுவாங்க, ஆனா ஹீரோயினை வாயை திறக்கவே மாட்டாங்க. ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப நுவான்ஸ்டா காமிப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் எடுக்குது, இந்த பொண்ணு வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுது, இந்த பொண்ணு வந்து கால் மேல கால் போடுது, இந்த பொண்ணு வந்து தேவையில்லாம செலவு செய்யுது எல்லாத்தையும் காமிப்பானுங்க. இந்த பையனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒன் டிமென்ஷனலாவே இருக்கும். இவங்களுக்கு இவன் அந்த நுவான்ஸ் அந்த பையனோட கேரக்டர் ஆமா மேதாவி கொய்யால டென்ஷன் ஆகாதீங்க தோழ வேண்டாம். அந்த கேரக்டர் வந்து எப்படி காமிப்பாங்கன்னா அந்த பையன் வந்து நார்மலா எக்ஸிஸ்டிங் இஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், ஷி இஸ் டூயிங் திங்ஸ். புரியுதா? எக்ஸிஸ்டிங்க்கும் டூயிங் திங்ஸ் வந்து பிடிக்காததோ பிடிச்சிருக்கோ அதை வந்து லாஸ்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க கதையில. இந்த பொண்ணு பண்ற
இதுவெல்லாம் நடவடிக்கைகள்லாம் இந்த பையனுக்கு பிடிக்கலன்னு அப்புறமா படத்துக்கு நடுவுல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பையனுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அவன் வந்து இங்கே டேமேன்னு சுத்தின்னு இருக்கான் பாருங்க. பண்றது எல்லாமே ஆக்ஷன், இவன் பண்றதெல்லாம் ரியாக்ஷன் டு ஹர் ஆக்ஷன் அதர் அண்ட் எக்ஸிஸ்டிங். ஆமா, மேலே எக்ஸிஸ்டிங். இவனா எதுவும் வந்துட்டு தப்பாவும் எதுவும் பண்ண மாட்டான், எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. அதான் பொண்ணு பார்க்க போவாங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துட்டு, அவனை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து பெரிய அந்த பொண்ணு பாக்குற சீன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் வந்து எப்படி பொண்ணை சூஸ் பண்றான்றத காட்டவே மாட்டாங்க. பொண்ணு வந்து எப்படி சூஸ் பண்றான்றத அவங்க அம்மா அப்பா எப்படி வந்து ஜாதக பார்த்து சூஸ் பண்றாங்கன்றத கம்பேர் பண்ணி ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதான் என்னன்னா அந்த சீனே நான் டைசெக்ட் பண்றேன். அது எப்படி காமிக்கிறாங்கன்னா, பையனுக்கு வந்து பொண்ணு வந்து குடும்பத்துக்கு நல்லவளா இருக்கணும்ன்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஆனா பொண்ணு வந்து அந்த சீன் எப்படி செட் ஆகும்னா, பொண்ணுக்கு பிடிச்சவளா இண்டிவிஜுவலிஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து அந்த பொண்ணு பார்க்காத மாதிரியும், பையன் வீட்டுல வந்து எல்லா குடும்பத்துக்கு செட் ஆவாங்களா, அதுதான் அந்த ஜாதகத்தோட இம்ப்ளிகேஷன். ஜாதகம் எதுக்கு பாக்குறாங்க, குடும்பத்துக்கு பொண்ணு செட் ஆகுமா, அவனுக்கு வந்து எல்லா இதுவும் செட் ஆகுமா, அந்த பொண்ணு வந்தா நம்மளை பாத்துக்குமோன்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. பட் ஆனா பொண்ணுன்னு காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் ஃபேஸ்புக்கு அவனோட சம்பளம் ஏதோ சம்பளத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வி. வழக்கமா இவங்க செட் பண்ற நரேட்டிவ் என்னன்னா, பொண்ணு வந்து இந்த 6 டிஜிட் சேலரி தான் எதிர்பார்ப்பாங்க. படத்துல வந்து சொல்றாங்க அவன் கண்டிப்பா வந்து ஒரு அறகுற நடுநிலை நோக்கியா தான் இருப்பான், நம்ம வந்து அவன் வச்சானா நீ அடிமையா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அவனோட அதான் பொண்ணுங்க வந்து அவங்க காசெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பா 5 டிஜிட் சேலரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப கன்ஃபார்ம் ஓகே பண்ணிடலான்றாங்க. பொண்ணுங்களுக்கு காசு தான் தேவை. 5 டிஜிட் சேலரினா 10,000 ரூபாய் 5 டிஜிட் சேலரி தான். அங்கேயுமே யோசிச்சேன், என்ன 5 டிஜிட் சேலரி, என்னடா பேசுறீங்க. சரி, நான் தோழர் சொல்ற மாதிரி 10,000 தான் போல, 50,000. ஆனா இது என்ன பெரிய விஷயம். எல்லாருமே ஸ்டார்டிங் டு என்ட்ரி லெவல் ஜாப் இல்லைனாலும் அடுத்த லெவலுக்கு போனாங்கன்னா ஒரு 50,000 40,000 வாங்குவாங்க. சோ இதுல என்ன ஆச்சரியப்பட்ட அளவுக்கு அதுதான் அங்க சொல்றேன். என்னன்னு, அந்த பொண்ணு வந்து எப்படி பாத்துக்கிறதுனா இண்டிவிஜுவலிஸ்டா யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது கூட ஓட்டையாக டைலாக் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோது. ஏன்னா அது ஓட்ட டைலாக். 5 டிஜிட் சேலரினா தோழரே சொல்லிட்டாப்ல, அது 10,000 கூட வராது. 10,000ல இருந்து 99,000 என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா பொண்ணுங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்கன்னு தான் சொல்ல வரீங்க. ஆனா 5 டிஜிட்ன்றது வந்து சும்மா மறந்து டைலாக் தப்பா பேசுற மாதிரி இருக்குது. அதோட ஒர்க் பண்ணலாம் நினைக்கிறேன். அது டப்பிங்ல கூட கிளியர் பண்ணிருக்கலாம். 5 டிஜிட் 6ன்னு மாத்ததுக்கு 2 செகண்ட் ஆகாது. இந்த தாலி சீன் வரும். ஹீரோயின் வந்து தாலியை கழட்டி வச்சிருவாங்க. வந்துட்டு என்னடி தாலியை காணோம் அப்படின்னா, உள்ளதான் கழட்டி வச்சிருக்கேன், அதான் இந்த 40 நாள் ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அந்த நாள் வரைக்கும் தான் இதுக்கப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு அதை செயின் வைக்கிற இடத்துல உள்ள பாத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அவர் சரின்னு ரியோ அந்த இடத்துல தலையாடிட்டு போனாலும் அது உள்ளுக்குள்ள உறுத்தணும் எப்படி. நான் வந்து அதை பின்னாடிலாம் வந்து இந்த மேன்ஸ்பிளைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சீன்லயே காமிச்சிருப்பாங்க அந்த உறுத்துவதை. வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவான், இது எப்படின்றத ஏத்துக்க முடியல என்னால அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதுல நான் கேட்க வேண்டியது என்னன்னா, இவர் வந்து ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. அதுல ஒரு சீன்ல விக்னேஷ் கார்த்தே சொல்லுவான், பெரியாரிசம் அது இதுன்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் புடுங்க முடியாம உட்காந்துருக்கான்னு அவங்களே அடிச்சுப்பாங்க. ஆனா அது எதுவும் தெரியாம கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களோட புரிதல்ன்றது இருக்குது. இப்ப இந்த இடத்துல கேட்கலாம், நியாயமா வந்து என்ன கேட்டிருக்கணும்னா, இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து அறகுறையா இருக்காங்க, அவங்க நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த ஆண் வந்து ரியோ வந்து என்ன கேட்டிருக்கணும், இந்த டைரக்டர் டைலாக் என்ன பிளேஸ் பண்ணிருக்கோம்னா, முன்னாடியே கல்யாணம் அப்பயே ஏமா பெரியாரு மார்க்ஸ் அம்பேத்கர்ன்னு சொன்னியாமா, என்னத்துக்குமா தாலி கட்டிக்கிட்டேன்னு நீங்க கேட்டிருக்கணும். பெரியார ஃபாலோ பண்ற நீ எதுக்கு வந்து சாதிக்குள்ள கல்யாணம் பண்ண, டிபிக்கலான ஃபேமிலி தானே, சாதிக்குள்ள தானே கல்யாணம் பண்ணியிருப்பான், எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணான்னு கேட்டிருக்கணும். எதுக்கு என்கிட்ட தாலி கேட்டுறேன்னு கேட்டிருக்கணும். எதுக்குமா இத்தனை நாள் தாலி போட்டிருக்கேன்னு கேட்கணும். அதை கேட்கல. இவருக்கு வந்து கழட்டி வைக்கிறது தான் பிரச்சனை. வழக்கமா இந்த மாதிரி ஆண்கள் வைக்கிறது என்னன்னா, பொண்ணுங்க வந்து அறகுறையா வந்து அவங்க இஷ்டத்துக்கு சுத்துறதுக்காக ஃபெமினிசம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எனக்கு கேள்வி என்னன்னா, இவனுங்க பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்ன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்து வச்சுக்கிட்டு குடும்ப சண்டை போட்டு சொல்வதெல்லாம் முழுமை கதையை எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு கேட்கறானே கேள்வி, அந்த அம்மாட்ட கேட்க வேண்டியதானே, ஏமா சாதி எதிர்த்து ஏதாவது பேசுனியா அப்படின்னு கேட்க வேண்டியதானே. சாதி எதிர்த்து இப்படிலாம் பேசணும் அப்படின்னு கேட்கலாம்ல. வர்க்க பிரச்சனையை பேசலாம். நான் ஒர்க் பண்ற இடத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, நீ இப்படிலாம் பேசுறல ஏதாவது கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ எப்படி எனக்கு வேலை பார்க்க வைக்கலாம், அந்த ஃபெமினிசம்ன்ற டாபிக் மட்டும்தான் இந்த ஆண்களுக்கு தெரியும்.
இங்க வந்து களத்துல வந்து பார்த்தாதான் தெரியும் எத்தனை பொண்ணுங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றது. அதெல்லாம் வந்து இந்த 3 பெரிய தலைவர்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதை பத்தி இவங்களுக்கு புரிதல் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க வந்து களத்துல வந்து அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஃபெமினிசம் எந்த இடத்துல வந்து இவங்க வந்து அதுல குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னா சூடோ ஃபெமினிசம் அப்படின்றாங்க. எந்த இடத்துல வந்து சூடோ ஃபெமினிசம் பார்த்து வந்துச்சுனாலே மிஸ்ஆண்ட்ரின்னு வந்து பொண்ணுங்க வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு படி மேல போயிட்டு ஐயோ அவ்வளோலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிற நிலைமையாதான் சூடோ ஃபெமினிசம் பார்த்து யூஸ் பண்ணி வெறுக்கிறாங்க. இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு சமூகத்துல. சாதி பிரச்சனையை பத்தி பேசலாம், மத பிரச்சனையை பத்தி பேசலாம், வர்க்க பிரச்சனையை பத்தி பேசலாம். ஆனா அவ்வளோ பெரிய 3 தலைவர்களை வந்து லைன் அப் பண்ணி வச்சுட்டு நீ வெட்டியா சொல்வதில் உண்மை பஞ்சாயத்து பேசிட்டு இருப்பா உன்னோட இன்டென்ஷன் என்ன? நீ இங்க அரசியல் படுத்தணும்ல. உன் வைஃப் அப்படி மலுமட்டியா இருக்கானா நீ இங்க என்ன பண்ண? நீ அந்த இடத்துல என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வச்ச? நீ இது வரைக்கும் என்ன பண்ணன்றதெல்லாம் இருக்குல்ல. இங்க இருக்க ஆண்கள் வந்து பெரும்பாலும் இப்ப நானே பேசுறேன் இவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு பேசுறாங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஃபெமினிசம் பேசும்போது மட்டும்தான் இவங்க எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. சாதியை பத்தி பேசும்போது எவனுமே வரமாட்டான். வேற ஏதாச்சும் பேசும்போது இது பேசுனியான்ற கேள்விதான் வரும். அப்ப முழுக்க முழுக்க இவங்க இன்டென்ஷன் வந்து வெறும் குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட ஒருத்தி கல்யாணம் பண்ணனா வந்து எனக்கு ஏத்த மாதிரி இருப்பாளா, இப்படிலாம் வந்து பொண்ணுங்க மாறிட்டாங்களே, இவங்க என்கிட்ட ஏத்த மாதிரி இருப்பாங்களான்றது மட்டும்தான் பிரச்சனை. இந்த ஆண்களுக்கு தான் இந்த அரசியல் புரிதல் துளியும் கிடையாது. சடங்கு சீன் ஒண்ணு வரும். அதுல வந்து என்னன்னா முற்போக்கா பேசுற மாதிரி நம்ம ரியோராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். எந்த அளவுக்குன்னா என்னப்பா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட். நானும் ஊருக்குள்ள வளர்ந்தவன் தான், தேனியில ரூரல் ஏரியாக்குள்ள வளர்ந்தவன் தான் நான். ஒருத்தன் வந்து அவன் ஒய்ஃப் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போடுறதையும் ஏத்துக்கிட்டு அவன் பாட்டி சொல்லுவான் அதுல என்னன்னா என்னப்பா இந்த மாதிரி கை இல்லாம ஜாக்கெட் போட்டிருக்க அப்படின்னா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நீ ஜாக்கெட்டே போடாம தான் சுத்திட்டு இருந்தேன், நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு வந்து பக்குவமா இருக்கிற ஒரு கேரக்டர் காட்டிட்டு சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கா அப்படின்னோடனே அவனுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகுறது. என்ன இது டைமென்ஷன்ஸ் எனக்கு புரியல. கால் போடுறது போடாததுன்றது ஈகோ ட்ரிகர் இல்ல. அவனுக்கு எங்க ஈகோ ட்ரிகர் ஆகும்னா நம்மள எதிர்த்து இந்த பொண்ணு பேசுதுன்ற மாதிரி தான் அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். அங்க அப்படிதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது கால் மேல கால் போட்டது பிரச்சனை இல்ல. இந்த பொண்ணு வந்து பையன் இந்த சென்ஸ் அடுத்தவன் சொல்றது கேட்காம திமிர்த்தனமா பண்ணுது, அதுதான் தப்புன்ற மாதிரி இங்க இது பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டே தப்பு. ஓகேயா? சோ அப்படி இருக்கும்போது அது அந்த கால் மேல கால் போட்டது பிரச்சனை இல்ல, ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டது பிரச்சனை இல்ல, உனக்கும் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, நீ அதுக்கு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சுவாங்க. அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் மாத்திட்டுவான்னு சண்டை போட்டுட்டு எனக்கு சிரிப்பா ஃபங்க்ஷன் வந்து ட்ரெஸ் மாத்திட்டுவான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும் எனக்கு. 2 பேரும் சடங்குல உட்காந்துக்கிட்டுலாம் 2 பேரும் எந்திரிச்சு தையா தக்கான்லாம் எந்த பார்ட்னர்ஸும் எந்த கப்புள்ஸும் குதிக்க மாட்டாங்க. குசு குசுன்னு சண்டை போட்டுப்பாங்க உள்ளுக்குள்ளேயே இப்படியே வச்சு ஏண்டி அதுதான் சொல்றேன். அங்க சீன் வந்து கால் போடாததோ இது ட்ரெஸ் ஒழுங்கா போடாததோ கோட் ஒழுங்கா போடாததெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு வந்து திமிர்த்தனமா பேசுதுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா அந்த குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணு குறுன்னு பார்ப்பாங்க. எனக்கு ஒரு இதுல எரிச்சலாவும் இருந்தது. இன்னும் ஏன்டா அது பொண்ணு தானடா, ஏன்டா அது குறுன்னு பாக்குது, ஏன்னா பாம்பு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த சீனை வந்துட்டு ரிட்டாலியேட் நான் பண்றேன்டி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு லுங்கி பர்த்டே பார்ட்டி இல்ல, அது பொட்டிக் ஓபனிங். ஆமா ஓகே. ஒரு பொட்டிக் ஓபனிங்க்கு வந்துட்டு லுங்கிய கட்டிட்டு மாஸ் பிஜிஎம்மோட பண்றது ஒரு அல்ப ரிட்டாலியேஷன். அதுக்கு வந்துட்டு மாஸ் பிஜிஎம் போட்டு கார்ல வந்து அப்படியே சமையா இறங்குற மாதிரி இறங்கிட்டு ஒரு லுங்கிய கட்டிட்டு இந்தாடி இத தாண்டி நீ பண்ண அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த சீனே வந்து மாஸ் பிஜிஎம்லாம் அது வந்து இது மேல் இதுக்கு மேல் இன்சல்ட்ஸ்க்கு கேட்டரிங்கா தான் அந்த சீன் செட்டப்ன்றது அந்த சீன் மேக்கிங்கே இருக்கும். அந்த பிஜிஎம் போடுறது கால்ல இருந்து அப்படியே ததக்குன்னு மிதிக்கிறது எல்லாம் கேட்டரிங் தான். சோ யா ஒரு சிரிப்பு வேற அப்படியே ஏதோ பெருமையா ஏதோ பெருசா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு ஒரு லுங்கிய போட்டுதானா நீ வர்ற, எல்லாரும் லுங்கிய போட்டு இப்ப வர்றது நண்டு பிராண்ட் லுங்கிங்க எல்லாம் போட்டு மாசா ஆக்சுவலா மாசா காமிப்பாங்க. நண்டு பிராண்ட் லுங்கிகளுக்கெல்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு எங்களோட ஆண்களை வந்து இப்படி முறக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், உண்மையாவே உனக்கு லுங்கி பிடிச்சிருக்கா, உனக்கு நீ வர்றியா, நீ வா, நான் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பேன். நீங்க வந்துட்டு நான் ரிட்டாலியேட் பண்றேன் அப்படின்ற ஒரே பேரும் இல்ல, ஒரு சர்க்காஸ்டிக் ஸ்மைலோட எல்லாத்தையுமே சர்க்காஸ்டிக்கா மட்டும் என்னடி அப்படின்னு அவன் வந்துட்டு கைய போட்டு பேசிட்டு இருக்க. ஏத்த மாதிரி நீ வந்து எல்லா இடத்துலயும் லுங்கி போட்டுலாம் வந்துட முடியாது. லுங்கிய வந்து கேவலம்லாம் சொல்லலாம். அதை பத்தி எல்லாம் நிறைய இது இருக்குது.
இந்த ட்ரெஸ்ஸிங் மால்குள்ளலாம் வேட்டி கட்டினா விட மாட்டாங்க, எவ்வளோ அரசியல் இருக்கு, அதெல்லாம் பேசலாம். அதை பத்தி பேசவே மாட்டோம். பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டா லுங்கியை போட்டு வந்து எங்களை நாங்களே அசிங்கப்படுத்துவோம். ஏன்னா வந்து இங்க வேட்டி போடுறதுனால நிறைய இடத்துல உள்ள விட மாட்டோம். அதுக்கு பின்னாடி பல போராட்டங்கள், அதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது. இதுக்கு எதிராக எந்த ஒரு முன்னெடுப்பும் வந்து இந்த ஆண்கள் எடுத்ததே கிடையாது. இந்த இடத்துல வந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ட்ரெஸ் போடணும், மாலுக்குள்ள வந்து வேட்டி கையெல்லாம் போடக்கூடாதுன்னு கிடையாது. அந்த இடத்துல விட மாட்டாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நீ பேசியிருக்கணும். எந்த இடத்துல போடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொண்ணு வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்ததுக்கும் அந்த சிங்கிள் பிளேட்டு ஸ்லீவ்லெஸ் போட்டதைய வந்துட்டு அதான் நீ சொல்லிட்டாரு, உன் பாட்டிக்கிட்ட நீயே சொல்லிட்ட, எனக்கு கவரம் தெரிஞ்சதுல இருந்து நீ ஜாக்கெட்டே போட்டது இல்லையாமா அப்படின்னு நீ சொல்லிட்டு இங்கே வந்து பேசுறான்னா உன்னோட ஈகோ மட்டும்தான் அந்த இடத்துல வெளியிடுது. அதான் அக்கேஷனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், ஏன்னா நான் கேமராக்கு பின்னாடி இருக்க போறேன்றதால நான் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு லூஸான டிஷர்ட்டும் போட்டிருக்கேன். அவங்க கேமராக்கு முன்னாடி இருக்க போறாங்கன்றதால 2 பேரும் கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காவோ இல்ல ஒரு அழகாவோ அவங்க ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆனா இதுதான் அங்க பாயிண்ட் அவுட் பண்ணாரு தோழர். என்னன்னு நீ வந்து அக்கேஷனுக்கு ட்ரெஸ் போட்டு வந்தா யாரும் சொல்ல மாட்டாங்க, ஈகோ அடிக்கணும் அப்படின்றதுக்காக வெளுத்து போன வேட்டி வெளுத்து போன சட்டை தாண்டி அந்த இடத்துல நீ போய் கலவரம் பண்ற. கலவரமும் பண்ற. நீ கலவரம் பண்ணிட்டு நீ வந்துட்டு என்னையே இந்த இடத்துல விட மாட்டீங்க அப்படிலாம் கிடையாது. நீ வந்து வேணும்ட்டே போயிட்டு ஆட்டிட்டு நின்றுனா வந்துட்டு வாங்க சார்னு உன்னை வரவேற்க மாட்டாங்க, சிறப்பால தான் அடிப்பாங்க. இந்த அடுத்து வந்து அந்த ரீல்ஸ் சீன் வச்சானுங்க. இந்த மாதிரி இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் அடிக்கடி செட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்கலாம் வந்து இப்படிதான் ரீல்ஸ் பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. அந்த ரீல்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாமரஸா தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரீல்ஸ். முதல்ல அந்த ரீல் என்னன்றதை பார்த்தோம்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, சாரி தான் போட்டிருப்பான். அந்த ரீல்ல வந்து போன்ல பாத்துட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி அந்த ரீல் இன்னொன்னு என்னன்னா ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பாரு நம்மளே. அவன் ஒய்ஃபோட ரீலுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணோட அது ரொம்ப கிளாமரஸான ஒண்ணு. வெறும் ஒரு 2 பீஸ் போட்டிருந்த ஒரு ரீல் வரும். பல்ல கட்டிட்டு பாத்துட்டு இருப்பான் இந்த ரியோராஜ். பாத்துட்டு பாத்துட்டு இந்த பக்கம் வந்தது கமெண்ட் செக்ஷனுக்கு போவார். ஒய்ஃப் என்ன பண்ணிருப்பா, சாரி போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பான். அதுல ஒண்ணுமே கிடையாது. அந்த கமெண்ட்ல வந்து என்ன போட்டிருப்பானுங்கன்னா ஃபுல்லா வந்து சும்மா அந்த பொண்ணை வந்து அட்மையர் பண்ணி பேசுன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு ட்ரிகர் ஆயிரும், ஐயோ என் பொண்டாட்டியை வந்து இன்னொருத்த அட்மையர் பண்றானே அப்படின்ற ஒரு ட்ரிகர் இருக்கும். அதுக்கு முன்னாடி ரீல்ல தான் வந்து எவனோ ஒருத்தனோட பொண்டாட்டியை நம்ம ரியோராஜ் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாரு. அது வேற விஷயம். அந்த ரீல்ஸ்ல வந்து சாரி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சாரியை போட்டு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு ட்ரிகர் ஆகிட்டு போயிட்டு டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த சீன் எனக்கு இந்த படம் ஃபுல்லாவே ஒரு விஷயம் என்னன்னா, இவனுங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரியான டைலாக்ஸ் படத்துக்குள்ளேயே வச்சிருக்கானுங்க. ஆனா அதை கடந்து போயிடுறாங்க. அந்த டைலாக் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா நீ ஒரு ரிசல்ட் படம் எடுக்க போறேன்னு தெரிஞ்சது எந்த நோக்கத்துல, ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆண்களுக்குள்ளலாம் இந்த டைலாக்கள் எல்லாம் மனசுல பதிஞ்சிருக்கு. யாரோ ஒரு பொண்ணுகிட்ட செருப்படி வாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து நிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த டைலாக் மட்டும்தான் உங்ககிட்ட ரியல் லைஃப்ல உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து இந்த டைலாக் சொல்லியிருக்கோம் நீ இந்த மாதிரி அசிங்கமா பண்ணதுக்கு. அந்த டைலாக்க சுத்தமா வந்து ஒரு மூளைக்கு எடுத்துட்டு போகாம அப்படியே நேரம் புரிஞ்சுக்காம இல்லையா, ஆமா. அப்ப அந்த டைலாக் வந்து நான் வந்து அவங்க கேவலமா ஒரு டைலாக் சொல்றாங்கன்ற ஒரு இதுல அதை பிளேஸ் பண்ணிட்டேன். அவங்க சொன்னது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நீ இப்ப ஒன்ன மாதிரிதான் வேற எவனோ ஒருத்தன் வந்து என்ன வந்து கிஸ் பண்ண நினைக்கிறான், நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கோங்கன்ற அளவுக்கு செருப்பால் அடிக்காத குறைய ஒரு டைலாக் இருக்கு. அது எனக்கு டைலாக்கே புரியல நண்பர்களே. அந்த டைலாக் என்னன்னா, இவ கரெக்டா சொல்றா. வேற இப்ப நீ அது வந்து என்ன சொல்லுவானா, எனக்கு கூட தான் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து கிஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னே. ஆமா இப்ப நீ சொல்ற மாதிரி எவனோ ஒருத்தர் என்ன கிஸ் பண்ணணும்னு நினைச்சு கமெண்ட் போடுறான், நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கீங்கடா அப்படிங்கிறான் இல்லையா. இது எவ்வளவு செருப்படி பதில் இருக்கு. இவன் வந்து தூக்குல தொங்கணும் இந்த பதில். ஆனா இது சுத்தமா மண்டைக்கு சொன்னாலும் சூத்துக்கு கொண்டு போயிட்டு இங்க வந்து படமா எடுத்து கக்கி வச்சிருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணிட்டு வேற யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான்னா தட் இஸ் லைக் அவன் அங்க ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். அவன் மேல ஒருத்தன் வந்துட்டு ஒண்ணு பண்ண நினைக்கிறான், அதை ஒருத்தன் பாக்குறான், அது மத்தவங்க நினைக்கிறது. அதே மாதிரி இவன் ஒண்ணு நினைச்சிட்டு லைக் இவளோட இன்ஆக்ஷன் அங்க இவன் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா, இவன் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறான். ரியோ வந்துட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியே கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறதும் இவன் அவங்க ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங்கையும் இன்ஆக்ஷனையும் ஆக்ஷனையும் வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணி காமிச்சிருக்கானுங்க. எனக்கு கூட தான் இன்னொருத்தனோட பொண்டாட்டியை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த பொண்ணு பேசினா இன்னொருத்தனோட பொண்ணு இது புருஷனை வந்துட்டு எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா இதுக்கு பதிலுக்கு ஒண்ணு வந்து பண்ணுவாரு. நம்ம ரியோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதை அப்படியே அந்த வீடியோ எடுத்து ஹீரோயினோட அப்பா கணிச்சிட்டு எப்படி பழி வாங்கிட்டு பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா, இது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெரிய ஞானியா இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க அப்பா வந்து அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான். என்னதான் உரிமையா இருந்தாலுமே அவங்க அப்பா கிட்ட அந்த வீடியோ போயிடுச்சுன்னா அவத்தாலதான் உருளும், அவங்க அப்பா வந்துட்டு கடுப்பேற்றாதான் பேசுவான்ற ஒரு இது இருக்குது. ஆனா அது கூட அந்த ஒரு கருத்து கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ என்ன சொல்ற, நீ தான் ஓய்ஸ்டன்னு சொல்லியம்மா, பாக்குறவங்க தான் தப்புன்னு சொன்னியே,
உங்க அப்பா பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு நீ சொல்ற, நீ மாட்டி விடுறது தான் போட்டிருக்க. அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க பேச முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க எங்க அப்பா கிட்ட வந்து என்னால இருக்க முடியாது, ஒரு நான் நினைச்சேன்னா அப்ப அந்த பொண்ணு சொல்லிருக்கணும்னு நினைச்சேன். பட் ஆனா அது வச்சிருக்க முடியாது. கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலி. என்னன்னா எங்க அப்பாவும் இந்த அப்பா தான் பாக்குறாரு அப்படின்னு நான் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சப்பட்டானா அது படத்துல வைக்க முடியாது. ஆமா, அதுதான் என்னோட பதிலா இருந்திருக்கும். ஆமா, அது என்ன வாதம்னே எனக்கு புரியல. ஏன்னா வந்து அவங்க அப்பா கிட்ட மாட்டி விடணும்னு போயிட்டேன். அவங்க அப்பா வந்துட்டு இவங்களாம் பிடிச்சி திட்ட போறா. உங்க அப்பா பார்த்தா என்ன தப்புன்னு கேட்கறானா, அது என்ன ஸ்டேட்மெண்ட்னே புரியல. இன்னொரு பார்த்தா படம் ஃபுல்லா இவங்கள அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பாங்க ஆண்கள். ஏன்னா அவளோட ரீல்ஸ் கீழே ஆண்கள் தான் கமெண்ட் போட்டுட்டு இருப்பானுங்க, ஐயோ நீங்க ஹாட்டே அப்படி இப்படின்னு போட்டிருப்பானுங்க. இவன் குடிச்சிட்டு போட்டிருக்க ரீல்ஸ் கீழே ஆண்களே வந்துட்டு ஐயோ குடிகாரன் இல்ல குடும்பஸ்தன் அப்படின்னு கமெண்ட் போட்டிருப்பாங்க. இவங்களை எதை கழட்டி எடுத்து சாத்திருந்தவனே எனக்கு தெரியல. என்னன்னா எப்படி உங்களுக்கு உங்க கனவுகள் மட்டும் எப்படி மேக்கப்பு பொட்டிக்கின்னு இருக்கு, எங்க கனவுகள் ஆம்பளைங்களோட கனவுகள் வந்து அச்சீவ் பண்றத பத்தி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க வீட்டுக்குள்ளேயே நோக்காம அந்த சீனோட அந்த டைலாகோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதான். நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே ஈஸியா செய்யற மாதிரி வேலைகள் பண்ணுவீங்க, நாங்க வந்து ஆம்பளைகள், நாங்க வந்து நாசாக்கு ராக்கெட் விடுவோன்ற மாதிரிதான் சொல்லிக்கிட்டு கிடப்பான். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அப்படி கேட்கறதே தப்பு. செகண்ட் என்னன்னா உங்க ஆண்களுக்கு வந்து இந்த 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 ட்ரீம்ஸ் எல்லாம் பர்சியூ பண்றதுக்கு இப்ப என்ன இதுவும் இருக்கு, இப்ப என்ன எக்ஸ்போஷரும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வெளியவும் விடுவாங்க. பெண்களுக்கு தெரிஞ்சது மேக்கப் பொட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது. இந்த சென்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனது. நீங்க மார்க்கெட் பண்ணப்பட்டது அதுதான் சொல்றேன் நான். அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணப்பட்டது, அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனது. எக்ஸ்போஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் நான் சொல்றேன். கொடுக்கப்பட்டது வந்து மேக்கப் ட்ரெஸ் மட்டும்தான். அதுலதான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, அதுலதான் அவங்க ஓபன் பண்ணுவாங்க. போயிட்டு எச்ஆருக்கு படிச்சு யாரும் வந்து நான் வந்து பெரிய ஆஃபர் விட்டுட்டு பொட்டிக்கு ஓபன் பண்றதுன்னா சொல்லல. இப்படி சொல்றாங்களே அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல போய் இங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து பொழைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நீ தான் சொன்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதே கஷ்டம்னு. அப்ப எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு தெரியுது. அப்ப இருக்கிற எல்லா ஆண்களும் வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கீங்க, வேற எதுவும் பண்ணலன்றது தெரியுது. நானும் இன்ஜினியரிங் தான் படிச்சேன். நம்ம சமுதாயம் வந்து இப்பதான் வந்து அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. யாரும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் எல்லாம் வந்து இங்க இது பண்ணிட்டு எல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பிடிச்ச ட்ரீம் எல்லாம் இங்க பர்சியூ பண்றதுக்குலாம் இல்ல. எல்லாரும் இங்க படிக்கணும், படிச்ச வேலைக்கு போகணுன்றது மட்டும் தான் இருக்குது. பெருசாலாம் ஒன்றும் நீங்க பண்ணல, அது யாருமே எதுவுமே பண்ணல. இங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஏன் வந்து இது பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு இந்த படத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவே கிடையாது. அவங்க எந்த வேலையும் பார்க்காம வீட்டுல இருக்காங்கன்னு தான் சொல்றேன். அவங்க எதுக்கு நீ வந்துட்டு பெருசா வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஹீரோ எதிர்பார்க்கறாருன்றது அந்த டைலாக்கே சொல்லுவான். அவன் அந்த டைலாக் சொல்லுவான். அது ஏன் எதிர்பார்க்கறான்றது புரியல. ஏன்னா வந்து எதுவுமே இது பண்ணல. நீயே என்ன சொல்ற, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைச்சதே அச்சீவ்மெண்ட்ன்ற அந்த அளவுக்கு நீ பேர் மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுல உன் சம்பாத்தியத்துல இருக்கிற உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணுன்றப்ப வந்து எப்படி அவங்க காசு எடுத்துக்க முடியும்ன்றது எனக்கு. அவங்களோட ட்ரீமை நீ எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்ல நான் அது ரியாலிட்டிலேயே நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க, இந்த மாதிரி மேக்கப் பண்றது, பொட்டிக்கு வைக்கிறது, இல்ல குக்கிங்க்கு நான் தனியாக அந்த பேக்கிங் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபேமிலி சர்க்கிள்லயும் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தேன்னா படிச்சுட்டும் வீட்லயோ அவங்களோட சரௌண்டிங்ஸ்னாலையும் வேலைக்கு போக முடியாம ஏதாச்சும் பண்ண முடியாம பைத்தியம் பிடிச்சி போய் சொல்றேன். லிட்ரலி என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு என் சரௌண்டிங்ஸ்ல என் க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பேக்கிங் பண்ணலாம், இல்ல இது பண்ணலாம் அது பண்ணலாம், வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க. எவனாச்சும் நீங்க ஏதாவது குக்கிங்குள்ள போனேன், குக்கிங் பண்றதே வந்து அசிங்கமா பாக்குற ஆளுங்க நீங்களா இதை பத்தி பேசலாமா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் விமன் இங்க இருக்காங்க. அவங்கள பத்தி பேசணும், எப்படி இவங்களாம் எம்பவர் ஆகணும்ன்ற சமூக பிரச்சனையை பேசணும். ஆனா நீ இதை மட்டும் தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பொண்ணுங்களை பார்த்து கேட்டானா அவனை எதை கழட்டி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சீன்ல வந்து லெப்டிஸ்டா இருக்க பொண்ணுங்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும், பயங்கர வன்மமா இருக்கும். மொதல் சீன் வந்துட்டு இந்த ஜியு போப்புன்னு இருக்குது, இவ்வளவு மக்கான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது ஒரு விஷயம். இன்னொரு சீன் வந்து என்ன கேட்பாருன்னா, கேக்கு நீ வந்து கேக்கு வந்து சின்ன பையனுக்கு கொடுக்கல, நீயே வந்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது தான் வீட்டுல இருக்க ஒரு கேக் வந்து இல்ல அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டாம், நானே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுப்பேன், எதுக்கு தேவையெல்லாம் கொடுத்துக்கிட்டு எனக்கு சாப்பிடணுன்ற ஆசை இருக்குதுன்னு சொல்லி நான் வீட்டுல இருக்க கேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு. நீ கம்யூனிஸ்டா, உனக்கு வந்து இட்லிக்கு இது அதன விஜய் கத்தி படத்துல சொல்லனா, உனக்கு விஜய் கத்தி படத்துல சொன்னது கம்யூனிசம்னு நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். அதோட கேவலமான ஒரு கம்யூனிசத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நீ வச்சிருக்க. கேக்கு கொடுக்கலன்னா நீ கம்யூனிசம் கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்க. பிளஸ் வந்து இன்னொரு வன்மத்தை என்ன காக்குறாருன்னா வந்துட்டு தோழர்னு அப்படி சொல்றேன். நான் சொல்றேன், நான் வந்து ஒரு 2 வருஷமா தான் இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கேன்.
நீ வந்து பொண்ணுங்க வந்து இங்க அரசியல் பேசலன்றது புலம்பலன்னா இங்க வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படலை 2000ங்களுக்கு அப்புறம்னு சொல்லி இங்க பல விஷயங்கள் வந்து வெளில பேசிட்டு இருக்கோம். பல பிரச்சனைகள் இருக்குது. நீ வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இங்க இருக்க ஆளுங்கட்சிக்கிட்டயோ இங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கூடயோ நீ வந்து கலந்துக்கல. நீ எந்த போராட்டங்கள்லயோ எந்த ஆர்ப்பாட்டங்கள்லயோ எந்த அரசியல் நகர்வுகள்லயோ நீ கலந்துக்கல. ஆனா நீ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வைக்கிற. நீங்க களத்துல இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த பேச்சு பேசினா உனக்கு செருப்பு கழட்டி எடுத்துருவாங்க. களத்துல இருக்க பொண்ணுங்க கிட்ட லெப்டிஸ்ட் ஏதாச்சும் ஒரு பேசியிருக்கியா, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, லெப்டிசம் பத்தி என்னன்னு தெரியுமா? இங்க வந்து லெப்டிஸ்டோட இருக்கிறதுலே மைனாரிட்டின்னு ஒரு குரூப்பை பார்த்தோம்னா இந்த லெப்டிஸ்ட் குரூப் தான். இங்க 2025ல இடதுசாரி சிந்தனைகளை பேசுறதுக்கு பொண்ணுங்க வெளியில வர்றதுக்குலாம் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது இல்லையா? அது எதையுமே நீங்க பேசல. வெறுமனே இப்படி தோழர், இங்க ஒரு தோழர்ன்ற வார்த்தை அவ்வளவு ஈஸியா இல்ல. உனக்கே நீ விடுதலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து தோழர்ன்ற வார்த்தை தெரிஞ்சிருக்கும். இங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் தோழர்ன்றதா பேசிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம். இங்க பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸியாலாம் வந்து சும்மாலாம் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம சமூகம் என்ன போயிருக்கோம். அதுவும் கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. இப்ப எந்த நீ வந்து இடதுசாரி சிந்தனை பேசினா, பெரியாரிசம், அம்பேத்கரியா, மார்க்சியம் எல்லாம் பேசினா அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டு போயிடுவாங்க. ஒரு பையனா என்ன விட்டு எல்லாரும் போயிடுவானுங்க. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஒரு பொண்ணு வந்து வீட்டுல உட்காந்துட்டு நான் 3 போட்டோவே போட்டுட்டுலாம் ஒரு பொண்ணு வீட்டுல நான் பேசுறதை என் அக்கா பேசியிருந்தானா என்னைய மாதிரி இந்த வீடியோ எல்லாம் போட்டுருக்க முடியாது. நிலைமையே வேறாங்க. ஒரு பையனா நான் பேசுறதையே எங்க வீட்டுல வந்து முழுசா ஏத்துக்கல. இங்க பொண்ணுங்களாம் அவ்வளவு ஈஸியா வெளில வரல. இந்த 3 பேரும் மார்க்ஸ் எல்லாம் யாருன்றது இங்க பொது புத்திக்காரங்களுக்கு, அரசியல் தெரியாதவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது. நானே அதிகமா கம்யூனிசம் பேசிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்குமே அதுல நுனிப்புள் மாதிரி தான் தெரியும். தேவையெல்லாம் பேசக்கூடாதுன்னு வச்சிருப்போம். இங்க அவ்வளவு விஷயம் இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி இது எதையுமே இந்த சாதி பிரச்சனையை கேட்டிருக்கலாம். ஏன் சாதி எடுத்து பேசல, நீ வந்து தாலி ஏண்டி போட்டிருக்கேன்னு அவங்க கொண்டாட்டி பார்த்து கேட்டிருக்கணும். பெரியாரிஸ்ட்னு சொல்லி ஏன் தாலி போட்டிருக்கேன்னு கேட்காம ஏன் தாலியை கழட்டணும்னு கேட்கற அளவுக்கு ஒரு முட்டாத்தனமான ஒரு அரசியல் புரிதல் வச்சிருக்கேன். கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு நீ கேட்க கொடுக்கலன்னு நீ கம்யூனிஸ்ட் கிடையாதுன்னு சொல்றேன். உனக்கே இங்க அரசியல் புரிதல் கிடையாது. இந்த டைரக்ஷன் டீமுக்கே ஒரு அரசியல் புரிதல் கிடையாது. உனக்கு வந்து நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணம் பண்றப்ப அவ என் வீட்டுக்குள்ள இருக்கப்ப அவ எனக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறாளா, அவ ஈக்குவாலிட்டின்னு பேசணும். ஈக்குவாலிட்டினா இஷ்டத்துக்கு இருக்கிறது கிடையாது. ஈக்குவாலிட்டினாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கிறதா ஈக்குவாலிட்டின்னு. நீ கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்க அம்மாவுக்கு அடுத்து ஒருத்தி வேணும். அதுக்காக நீ என்ன வேணா பேசுவ. ஏன்னா வந்து நீ சும்மா ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஒரு பொண்ணு வந்து அறவேக்காடா இருக்கு அதனால இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நீ எடுத்துக்கலாம். ஆனா நீ எடுக்கல. தேவையில்லாம இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட நீ வந்து செருப்படி வாங்கிட்டு இருக்க. இந்த செருப்படி எல்லாம் தேவையா? இவங்களோட அரசியல் புரிதல் சொல்றதுக்கு என்னவாக்கும்னா, இவங்க வந்து ஜல்லிக்கட்டுல நாங்க போராடணும், ஸ்மைல் செட் டீம் வந்து நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணோன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்டா இந்த பதிலா வைப்பாங்க. ஆனா இது பதில் இல்ல தம்பி. ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது மக்கள் எல்லாரும் கூட்டினாங்க, மக்களால நடந்தது. நீ இதுக்கு வந்து உரிமை கொண்டாடின, இது மூலியமா நான் அரசியல் தெளிவு பெற்றேன்னு தான் சொன்னீங்கன்னா வந்துடாத. இங்க வா, இங்க வந்து இங்க நிறைய கம்யூனிஸ்டுகள் வந்து பாடம் எடுக்கிறாங்க, இது பண்றாங்க, மீட்டிங்ஸ் வராங்க. அங்க வந்து நீ கத்துக்கோ அரசியல் புரிதல்லாம் என்னன்ட்டு. அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் நீ சொந்த எடுக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்களே இங்க இருக்காங்க, சொல்லி தருவாங்க. அவங்கள கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா, இப்ப எங்க இதுலயே பார்த்தேன்னா, இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம். நானே ஓர்லி பொலிட்டிக்கல், இவர் இருக்காரு. இப்ப கம்பேர் பண்ணா இவங்களுக்கு வந்து களத்துல இருக்கவங்க நிறைய பேர் தெரியும். இப்ப நீயே சொல்லுப்பா. இப்ப வந்து இந்த பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அசால்ட்டா வந்து தோழர் யூஸ் பண்ணிடுறாங்கன்னு இருக்குல்ல. இப்ப உனக்கே ஒரு ஃபேமிலி சரௌண்டிங் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தெரியும். இப்ப நீ இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஈஸியா வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. சும்மா அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றது லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உனக்கு எப்படி இருக்குது அதை பாக்குறப்ப? இல்ல, லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியா இவ வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கா, அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் தெரியுது, இந்த வீட்டுல இவங்க பற்றி எல்லாம் படிச்சிருக்கா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த வீட்டுல இருந்துட்டு அப்படி படிக்கிறது, இவங்க அப்பா மேல கூட உட்கார விட மாட்டேங்கிறா, கீழே உட்காருன்ற ஒரு அப்பனை வச்சுக்கிட்டு இவன் வந்துட்டு தோழர்னா இவளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு, அம்பேத்கர் பத்தி ஏதோ படிச்சிருக்காள்ல, அதே வந்துட்டு பெரிய விஷயம். அதுக்கு அதை வந்துட்டு இவன் பாராட்டாம உனக்கு வந்துட்டு மேலோட்டமாலாம் வந்துட்டு உனக்கு வந்து சட்டம் பெண்களுக்கு சாதகமாக உள்ளது அப்படின்ற ஸ்டேட் ப்ரொபகண்டாவா இருக்கட்டும், ரொம்ப பிளண்டா சும்மா அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த படங்களை வந்து பொது புத்திக்காரங்க தான் பாக்குறதா இதாயிருச்சு. இவங்க அப்படிதான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பாவப்பட்ட பாவமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றாங்க. இங்க வந்து ஒரு இங்க ஆல்ரெடி வந்து அரசியல் படுத்தப்படாத ஒரு இளைஞர்கள் கூட்டம் இங்க இருக்குது நம்ம ஜென்ரேஷன்றது ஒரு பெரிய ஒரு டிராபேக் இல்லையா? அதை வந்து நீ மில்க் பண்ற, அந்த இதை அவங்களோட அறியாமையை வந்து நீ யூஸ் பண்ணிக்கிற இல்லையா? நீ வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு நீ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னா அவங்க ஏத்துப்பாங்க.
ஓ அப்போ வந்து எந்த பொண்ணுனாலும் வந்து கோர்ட்ல போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்ற நரேட்டிவை இங்க வைக்கிறேன். இங்க இது வந்து நீதான் வந்து இங்க சமூகத்துல வந்து கலவரத்தை உண்டு பண்ற இல்லையா? இவங்க வந்து பொது புத்தின்றது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் சொசைட்டின்றது. நீ என்ன சொன்னாலும் வந்துட்டு இங்க மக்கள் வந்து நம்பிடுவாங்க. நீ வந்து ப்ரொபகண்டா மாதிரி நீங்க வச்சுட்ட, இந்த மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூ வச்சுன்னு நம்பிடுவாங்க. நீ சட்டத்தை பத்தி எந்த விஷயமே உனக்கு தெரியாது இல்லையா? எந்த ஒரு முன்னெடுப்புமே நீ எடுக்காம வெறுமனே சாதகமானதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா இவங்க வந்து உடனே நம்பிடுவாங்க. அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வந்து அந்த மாதிரி அடிக்கிறாங்க. நீ பிச்சையே எடுத்தாலும் நீ வந்து கொடுத்துதான் ஆகணும். படத்துக்குள்ளேயே வந்து நிறைய ஹிப்போக்ரசிஸ் இருக்குது. என்னன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இயங்காது. போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து நீங்க இப்ப போய் கேஸ் கொடுக்கணும்னா அவங்க வந்து அமைதியா தான் கேட்பாங்களே ஒளிய. இப்ப ஒரு பொண்ணு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கேஸ் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம ஜெனரல் ஸ்டேஷன்லாம் வேணாம். அங்க வந்து என்னம்மா பிரச்சனை, இப்படியாமா அப்படியாமா, யாருமா உன் புருஷன் இவனா, சரிம்மா கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்கம்மா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட முடிஞ்சிடும். எந்த யூனிவர்ஸோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவ்வளோ அடாவடிகள் நடக்கும்ட்டு எனக்கு தெரியவே தெரியல. ஓகே, ஏன்னா உக்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் இப்படி உக்காந்துக்கிட்டு ஏய் என்னடா அப்படியாடா இப்படியாடான்னு யாரையும் மிரட்ட மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எனப்படுவதுன்றது ஒரு டென்ஸான இது பிளேஸ். அங்க வந்து உன்னை மிரட்டிக்கிட்டு உன்னை வந்து தாக்கிக்கிட்டு எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை, அவங்களுக்கு அதுக்கு டைமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 1008 கேஸ் நடக்குது, 1008 கேஸ் அவங்க பார்க்கணும். ஒரு இன்ஸ்பெக்டரே அவரோட சரௌண்டிங்ல அவ்வளோ கேஸையும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த பிரச்சனையே அந்த மனுஷனுக்கு அவ்வளோ இருக்கும். அந்த பிரச்சனைல வந்து அந்த எரிச்சலை வந்து உன் மேல காமிப்பாங்களே ஒளிய ஆண்கள்னாலே டார்கெட் பண்ணும். நான் வந்து விமன் போலீஸ் டார்கெட் பண்றாங்கன்ற விஷயத்துக்கு வந்துடுற விக்னேஷ்காந்த் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அந்த தேட்டருக்கு வெளியில. படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா வந்து சுயமரியாதை இழந்துதான் ஆண்கள் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க அந்த அளவுக்குலாம் வந்து பெண்களுக்கு சாதகமா இல்லை. அந்த அளவுக்கு இல்ல, பெண்களுக்கு சாதகமா இல்லன்றதை விட அந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் இஸ் ஜஸ்ட் another கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். புரியுதா? நீ எப்படி போயிட்டு நீ ஆதார் கார்டுக்கு வாங்குவியோ, நீ எப்படி போயிட்டு ரேஷன் கடையில போய் நிப்பியோ, அந்த மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோ அணுகக்கூடிய அளவுல தான் இருக்கு. உன்னை வந்து யாரும் வந்து அப்படியே எதிர்ச்ச இதுவாதான் பார்க்க உன்னை சமூக விரோதியாதான் பார்க்க மாட்டாங்க. ஓகே, நீ எஸ்டாப்ளிஷ்டான சமூக விரோதியா இருந்தாலே ஒழிய அப்படி பார்ப்பாங்களே ஒழிய இப்ப சும்மா கேஸ் போனவங்களை கூப்பிட்டு வச்சு டேய் என்னடா நீ உன் பொண்டாட்டிய நீ அடிக்கிறியாமேடா, ஏன்டா அடிக்கிற, உனக்கு துப்பு இல்லையாடா, ஆம்பளையாடா நீ எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? அதுல வந்து அந்த ஹிப்போக்ரசி என்ன எனக்கு படுதுன்னா, இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. விக்னேஷ்காந்த் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுயமரியாதை போயிருது அப்படின்னு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளிலவே வச்சுட்டாரு. படத்துலயும் வந்து அவ்வளவுதான், இந்த மாதிரி நிறைய இடத்துல வரும் டிவோர்ஸ், இந்த மாதிரி ஜீவனாம்சம் வாங்குறதுக்காண்டியே டிவோர்ஸ் பண்றதுலாம் இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 1-2% தான் இந்தியாவில் இருக்குது. அதாவது 1-2% டிவோர்ஸ் ஆகுற ஒரு சமூகத்துல அந்த டிவோர்ஸ் எல்லாருக்கும் போகாது. ஆலிமோனின்ற கான்செப்ட் பேசிக்கா எல்லாத்துக்கும் கிளாஸ்ல எடுக்க விரும்பல, உங்களுக்கு சொல்லியும் உங்க மண்டக்குள்ள ஏற போறது கிடையாது இல்லையா? ஆலிமோனின்றது யார் வந்து பணம் படைத்தவர்களோ உங்க 2 பேர்ல யாருக்கு டிபெண்டா இருக்காங்க, ஒருவேளை அந்த உங்களோட ஒய்ஃப் வந்து அதிக சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிபெண்டா இருக்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஆணுக்கு தான் வந்து அவங்களோட காசு போய் சேரும். சோ அதையுமே வந்து பெண்கள் வந்து கொடுக்காமையும் இருக்கலாம். அது வந்து ஆலிமோனின்றது கொடுக்காமையும் இருக்கலாம். 2 பேரும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருந்தா அந்த ஆலிமோனி கூட கொடுத்துக்க தேவையில்ல. புரியுதா? ஆனா டிவோர்ஸ்னாலே வந்து ஆலிமோனின்ற ஒரு விஷயம் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றோம் அப்படின்ற ஒரு இதுல ஹிப்போக்ரசின்னு சொன்னாங்கன்னா இவனுங்களே வந்து இவனை சொல்றானுங்க, அந்த சட்டத்தை சொல்றானுங்க, உன்னோட சம்பாத்தியத்துல இருந்து உன்னோட சொத்துல இருந்து இத்தனை குறிப்பிட்ட % வந்து போகும்னு சொல்றாங்க. 50% போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு நீ பிச்சையே எடுத்தாலும் நீ இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சம்பளத்துல 20 அந்த சீன் சொல்லி சம்பளத்துல 20 to 25% சொத்துல வந்து அந்த வீட 50% நீங்க வந்து கொடுக்கணும், 50% எழுதி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பல இது போகும் கோர்ட்ல வந்து பல வயதா போகும். நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இட்ஸ் சப்ஜெக்டிவ். கொடுத்தே ஆகணும் அவன் சொல்ற, அதான் தோழர் சொல்ற மாதிரி அந்த அந்த சீன்ல சொல்ற மாதிரி கொடுத்தே ஆகணும், நீ கொடுத்துடணும், கொடுக்கல அதை எதிர்த்து நீ போராடவே முடியாதுன்னா இல்ல. தோழர் சொல்ற மாதிரி அதுக்கு அத்தனை ஹியரிங் போனோம்,
அவன் வந்து நீ வந்து பெட்டிஷன் போடுவ, நீ வந்து ஒரு மாதிரி மாறும், நீ வந்து வாய்தா போடுவ, நீ ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைப்ப, அங்க ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க, அது ஆகும் 2 வருஷம். இவனுங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல எப்படியாச்சும் வந்து 6 மாசத்துக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து ஹனிமூன் போயிடணும், அதுக்குள்ள கேஸ முடிங்கடான்ற மாதிரி முடிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த மாக்கானுங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஹிப்போக்ரசி இப்ப இவனுங்க எப்படி வந்து இதுல ஒண்ணு பேசிட்டு சட்டத்தை கரெக்டாவும் பேசிட்டு நீ இப்ப பிச்சை இடத்துல கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி இவன் என்ன சொல்றாங்க, சுயமரியாதை எல்லாம் போய் உள்ள போனா ஆண்களுக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவனுக்கு இல்லாத இல்லீகல் வேலையெல்லாம் பாக்குறானுங்க. அதாவது அந்த பொண்ணு உள்ள போறதுக்கு முன்னாடியே உள்ள இருக்க ஒரு பெண் போலீஸை வந்து இவன் வந்து உசார் பண்ணிடுறான். இந்த மாதிரி வந்து யார் வராங்கன்னு கேட்டுறான். அந்த பக்கம் ஒரு பெண் போலீஸ் வந்துட்டு இவங்களை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, இவங்களுக்கு சாதகமா பண்ணி விடுறாங்க. இவன் வந்து லைட்டா அழுது வந்து அந்த பெண் போலீஸ் வந்து ஐயோ வாப்பா தம்பி மடியில படுத்துக்கு தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து இங்க என்ன செட் பண்ற, உனதான் சுயமரியாதை நடத்துறாங்க நீயே சொல்ற, உள்ள போய் நீ லைட்டா அழுதுமே வந்து அவங்க மேல வந்து சிம்பத்தி காட்டிடுவாங்கன்னா நீ இந்த இடத்துல வந்து என்ன டெலிவர் பண்ண விரும்புற? ஒன்னே நீ வந்து மக்கா வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு எதிராக தான் எடுக்க போறேன்னா அதான் சரி, ஒண்ணு நீ மோகன்ஜி சத்திரிய மாதிரி நான் கேஸ்டிஸ்டா தான் இருக்க போறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிஸ்ட் பண்ணு. உனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன், உனக்கு ஆடவும் தெரியல, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டேன்ற மாதிரி நீ வேலை வைப்பனா நீ எதுக்கு படம் எடுக்கிற? உனக்கு வந்து பொண்ணுங்களை வெறுக்க கூட தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணிருப்பானுங்கன்னா ஒரு நரேட்டிவ் நீ செட் பண்றனா அது எப்படி இருக்கணும்? இப்ப டிவோர்ஸ் வந்துட்டு இப்ப இவர் சொன்ன மாதிரி 1% தான் நடக்குது அப்படின்னா நீ அந்த டிவோர்ஸ்லாம் எப்படி நடக்கும்னா ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்கதான் வந்துட்டு வெளியில வர முடியாம எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி வந்துட்டு இருக்கிறவங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீ என்ன செட் பண்ற அப்படின்னா டிவோர்ஸ்னாலே வந்துட்டு பொய் சொல்லி எல்லாம் பண்ணிடுறாங்க, பொண்ணுங்கனாலே பொய் சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிடுறானுங்க. இப்ப செக்ஸ் டார்ச்சரை மென்ஷன் பண்ணிருப்பானுங்க இவனுங்க, அதெல்லாம் வெளியில வராம போறது எவ்வளவு இருக்கு, அது வெளியில வந்துமே அதை எவ்வளவு பேர் நம்பாம சுத்திட்டு இருக்காங்க, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இங்க அதிகமா இருக்கு. ஆனா இவனுங்க என்ன ஈஸியா ஒரு நரேட்டிவ் எடுத்து செட் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா வரதே வந்துட்டு இவனுங்க நிறைய பொய் சொல்றாங்க. பொய் என்ன 1% பொய், 1% டிவோர்ஸ் கேஸ், பொய் டிவோர்ஸ் கேஸ், இங்க வந்து டிவோர்ஸே நடக்கல தம்பி. இதுல இன்னொன்னு என்ன, செக்ஸ் டார்ச்சரும் நடக்கிறது இல்ல, டிவோர்ஸும் நடக்கிறது இல்ல. டிவோர்ஸ் வந்து பொய் டிவோர்ஸ் தான் நடக்குது, எல்லாம் சுமூகமா வாழ்றாங்க தெரியுமா அதோட உங்களுக்கு. பொய் டிவோர்ஸ் இல்ல, என்ன சொல்ற, பொய் பிரச்சனையா வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வேலை இல்ல, வருஷ கணக்கா ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இல்ல அது கூட நடக்கல, அது கூட நடக்க சுமூகமா இருக்கு எல்லாம். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா மிஸ்லீடிங். என்ன மிஸ்லீடிங்னா ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னதும் இந்த உத்தம ஆண்கள்லாம் என்ன பண்றாங்க, அவனோட சொத்தை தூக்கி அவன் தம்பிக்கு எழுதி வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு உதாரணத்தை நீங்க செட் பண்றன்றது இருக்குல்ல. அப்ப இங்க எத்தனை பேர் டிவோர்ஸே இங்க 1%, 1-2% தான் நடந்துட்டு இருக்குது இல்லையா? உனக்கு இங்க ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்க விமனே, இங்க அடித்தட்டத்துல இருக்க விமன்ஸை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்டா, உங்க ஆண்களுக்கு இது வந்து தப்பான ஒரு நரேட்டிவ் தான். நீ வந்து எதையும் பண்ண மாட்டேன், நான் வந்து அதுதான் பேட்ரியார்கி, அதுதான் மேல் சாவனிசம்ன்றது. நீ வந்து எதையும் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படி எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன், பொண்ணுங்களை வந்து நல்லதே செய்ய மாட்டேன், என் தம்பிக்கு நான் என் சொத்தை எழுதி கொடுத்துருவேன், கடன் வாங்கிட்டு நான் வந்து பொய் சாட்சியா என்னோட ஸ்டாலிஸ்க்கும் பொய் சாட்சி எழுதி வச்சுருவேன். அப்ப என்னதான் பண்ணுவீங்க பொண்ணை வச்சுக்கிட்டு? குட்டி பத்து போடுறதுக்குன்னு பொண்ணை வளர்க்குறீங்களா? ஏன்டா இது பண்ணுவீங்க? சரி ரொம்ப டிப்ஸ் ஆகாதான் எனக்கு கேட்கணும். ஏன்னா வந்து எனக்கு பெரிய இதுக்கெல்லாம் இல்லை, ஆண்கள் கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கறேன். ரொம்பலாம் நீங்க யோசிக்க வேணாம். இந்த டைரக்ஷன் டீம், பிளாக் ஷீட் டீம் கிட்டலாம் கேட்கறேன். உங்க மேல இன்னொரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு, யூ ஆர் நாட் இண்டிபெண்டன்ட், நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு திடீர்னு டிவோர்ஸ் ஆகுது. டிப்பிக்கல் ஃபேமிலி தான், இங்கே எல்லாருக்குமே இது கரெக்ட் ஆகும். அப்பா அதிகமாக சம்பாதிப்பாரு, அம்மா வீட்டில் இருப்பாங்க. திடீர்னு உங்கள் அம்மா அப்பா 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல யார் பாதிக்கப்படுவா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருப்பேன், உங்கள் அப்பா கிட்ட வந்து இப்படிலாம் வந்து சொத்தை மாற்றி வச்சிருங்க, அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு பேசுவா. ஒரு லாஜிக் சொல்லு. ஏன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு உனக்கு ஜீவனாம்சம் கேட்டாங்கன்னா வந்துட்டு இப்படி மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு உனக்கு நடக்குது. இந்த மாதிரி வீட்லயே நடக்குது, உன் ரிலேட்டிவ் நடக்குது, யாரோ ஒருத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்க, இப்போ உன் அக்கா தங்கச்சி எடுத்துப்போம், இந்த மாதிரி பிரியிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அக்கா ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணுறான், வந்துட்டு சொத்தெல்லாம் எடுத்து அந்த பக்கம் எழுதி வச்சிடறான். என்ன பண்ணுவேன்? நீ என்ன சொல்லுவேன்? நான் பார்த்து பண்ணானுவேன். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்? நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஏன் நீ டிபெண்டா இருக்காங்க உன்கிட்ட? அப்போ அந்த சமூக பிரச்சனை என்ன நீங்க வந்து நீ பேசணும்ல, நீ பேச மாட்டேன். உனக்கு இங்க இருக்க பொண்ணுங்க மேல எந்த அக்கறையும் கிடையாது.
இந்த ஆண்களுக்கெல்லாம் தான் வீட்டுல இருக்க தான் கூட பிறந்த தன்னை பெத்த பெண்களுக்குனாலேயே எந்த ஒரு அக்கிரமம் எதுவுமே கிடையாது. ஆனா எங்க அம்மாவுக்கு அடுத்து என் வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு அடுத்து எனக்கு ஒருத்தி வீட்டுல வேலை பார்க்கணும். அதுக்கு நான் எவ்வளவு எல்லைக்கு வேணா போய் என் சுயமரியாதையை கெடுத்துப்பேன். நான் எவ்வளவு இல்லீகலான விஷயம் கூட பண்ணுவேன், எவ்வளவு வக்கரமான புத்தியை கூட நான் வெளிப்படுத்துவேன். அதை சமூகத்திலேயே எடுத்து வைப்பேன். நான் எந்த அரசியல் நகர்வுகள்லையும் இங்க கலந்துக்க மாட்டேன், சமூகத்துல எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். ஆனா இவ்வளவு கேவலமா பண்ணுவானா உன்னோட மனநிலை என்னன்னு நினைச்சுக்கோ. எனக்கு இப்பதான் இந்த சீனோட வெயிட்டே இறங்குது. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதான் இப்ப நானே பேசிதான் அவ்வளவு அந்த அம்மா கூட ஜோக்கா பண்ணுவாங்க. என்ன அந்த பையன் வந்து கேட்பான், எனக்கு வந்து போன் வாங்கி தர சொன்னேன், ஏதோ வாங்கி தர சொன்னேன் தங்கியா, இப்ப பாரு நான் உன்னோட வீட்டுல பாதி ஓனர் ஃபுல் ஓனர் வீடே எனக்கு தான் வந்துருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஜோவியால ரொம்ப காமெடியா இது பண்ணிருப்பாங்க. ஆனா அது இவ்வளவு ஆராய்ச்சி பார்த்தா அது எவ்வளவு வக்ரம் இருக்கு, எவ்வளவு மனிதத்தன்மையற்ற புத்தி இருக்குன்றது மைண்ட் பாக்லிங். போட்டுட்டு யார செய்யுங்கிறாரா ப்ளூ சிப் அது பொண்ணுங்க திட்டா சித்தி மாதிரி ப்ளூ சிப்ப கலக்கி வச்சுட்டு ரெட் சிப் போட்டு வேற செய்யுங்கிறா. எனக்கு புரியல. சரி நீ தர வேணானா, நீ வந்து நீ நீ சரிப்பா, நீ வந்து தரமாட்டேன் என்கிட்ட சொத்து இல்லைன்னு வச்சுப்போம், போய் கோர்ட்டுல ஃபைட் பண்ணு. நீ வந்து எனக்கு இல்ல, எனக்கு இருக்கிறது ஒரு வீடு தான், இதை விட்டுட்டா நான் அதுக்கு ஒரு இப்ப நீ வாதாடு, அதுக்கு தானே உனக்கு லாஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானுங்க, இந்த லாஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானுங்க. சப்போர்ட் பண்ணும், நீ போய் வாதாடலாம், வாதாடினா நீ ஜெயிச்சிடலாம் ஈஸியா. அவன் சொல்றான் பொண்ணுங்க சொன்னா அது நம்ம, பசங்க சொன்னா பொண்ணுங்க சொன்னா நம்ம மாட்டிக்கிறானுங்கடா. இந்த வடிவேல் காமெடியில ஜட்ஜ் என்னப்பா அந்த குழந்தை அவரை வந்து ஒரு சீன்ல என்ன பண்ணிருப்பானுங்கன்னா, விக்னேஷ்காந்த் ரியோ அந்த கூட இருக்க இன்னொரு வக்கீல் வந்து ஒரு இடத்துல குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்குள்ள புலம்பிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வரும். இந்த சீன்ல என்ன சொல்லுவாருன்னா, அப்படியே தியாகி ஆகிக்கிறாரு நம்ம விக்னேஷ்காந்த். என்னன்னா அவங்களுக்காக தான் சார் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தியாகி பட்டத்தை வாங்கிக்கிற மாதிரி ஒன்று பேசுறாரு. அப்புறம் ஏன்டா போராடுறீங்க, போயிட்டு இந்தாமா அப்படின்னு கொடுத்துட்டு உட்காந்துட வேண்டியதானே அவங்களுக்காக. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரெண்டு பேரும் புலம்புவானுங்க இல்லையா. ரெண்டு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஆண்களும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்த்துட்டாங்க, நான் கண்ணு முழிச்சேன்னா எந்த ஆணும் என்னை குறை சொல்லாத ஒரு லைஃப் வந்து எனக்கு வேணும்னு அவ கேட்டா, ஆனா அவங்க அப்பா பண்ணதான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி புலம்புவான். ஒரு வேலிடான சீன். ஆனா இதுல அந்த மூணாவது ஒரு ஆள் இருப்பாரு, புலம்புறாங்க, தான் பண்ண தப்ப வந்து ரியலைஸ் பண்ணி ரெண்டு ஆண்கள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு ஏன்டி எல்லா ஆண்களையும் போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு ஒரு ஆள் கத்துறான். எனக்கு புரியல, நான் பண்ண தப்பு இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஆம்பளை புலம்பிட்டு இருக்கா, ரெக்ரெட் பண்றான். என்ன டைலாக்ஸ் பிளேஸ்மெண்ட் இது எனக்கு ஒண்ணுமே புரியல. தம்பிக்கு சொத்து எழுதி கொடுக்கறது, சர்டிபிகேட் போர்ஜரி பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் நீ தான் பண்றான். அது ஒரே சீன்ல வச்சிருக்கானுங்க. இவன் புலம்புறான், நான் பண்ண தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். ஏன்டி எங்க ஆம்பளைங்களை போட்டு அதுவும் ரெண்டு ஆண்கள் தான் இவன் பார்த்திருக்கான். இவன் கிட்ட இருக்கிறது ரெண்டு சாம்பிள். அந்த சாம்பிளை வச்சுட்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து இவன் கருத்து சொல்ல வந்தான் புடுங்கி. இந்த படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேசவே மாட்டாங்க. ஹீரோயின் பேச மாட்டாங்க, உங்களுக்கு வந்து பேசவே விட மாட்டாங்க. பேச விட்டா இவங்க படம் எடுக்க முடியாதுன்றதெல்லாம் வேற விஷயம். இது எப்படின்னா, அந்த உங்களுக்கு தெரியும், அந்த கப்புள் ஃப்ரம் தேனியம்ல ஒரு ஆள் இருப்பாரு, அந்த ஆள் நான் போட்டு பொழந்திருப்பேன். அந்த ஆள் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவார். என்னன்னா அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து தான் அவர் வீடியோ பண்ணுவார். என்னன்னா ஒய்ஃப் கிட்ட வந்து, அதாவது கேள்விக்கு பதில் சொல்லி பார்த்துருப்போம், ஆனா பதிலுக்கு கேள்வி எழுதுவார் அவர். என்ன, இவங்கிட்ட ஒரு பதில் இருக்கும், அந்த பதிலுக்கு கேள்வி எழுதி அவன் ஒய்ஃபு கிட்ட கொடுத்துட்டு அந்த பதில வந்து அந்த ஒரு நிமிஷம்னா அது ஒரு 5 செகண்டுக்கு அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. மற்ற 55 செகண்டுக்கு அவன் பதில் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து தலையாடிட்டு இருப்பான், அந்த அவங்க ஒய்ஃப் வந்து தலையாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துல சுத்தமா பேசவே மாட்டாங்க. இப்ப இவனுக்கு வந்து புலம்புற மாதிரி ஒரு சீன் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து புலம்புற மாதிரியோ அவ சைடு பேசுற மாதிரியோ ஒரு சீனுமே இருக்காது. நீ வந்து ஹீரோயின் பேச மாட்டாங்க, வக்கீல் தான் பேசுவாங்க. ஹீரோயின் வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வில்லத்தனமான ஒரு ஹீரோயின் நாங்க காட்டுறோம். வில்லத்தனம் அண்ட் மனுமட்டத்தனம் அங்க வந்துட்டு எப்படி செட் பண்ணிருப்பாங்க, அந்த லாயருக்கு கூட ஒண்ணுமே தெரியாது. ஸ்பைய வந்துட்டு இப்படி ஒரு ஸ்பைய வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே முட்டாளுங்க, பொண்ணுங்க எல்லாருமே முட்டாளுங்கன்ற ஒரு நரேட்டிவ். இன்னொரு இடத்துல வந்து ஒரு மேன்ஸ்பிளைனிங் வரும். மேன்ஸ்பிளைனிங் ஒரு பொண்ணை வச்சு மேன்ஸ்பிளைனிங் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் வீட்டுக்கு போறாங்க இவங்க இல்லையா.
ஃபெமினிஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒண்ணுமே நடக்காது, எவனுமே அப்படி கேட்க மாட்டேன். நீங்க ஒரு வீட்டுக்கு இப்ப நீ கெஸ்டா போற, உனக்கு வந்து அந்த அந்த அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் காப்பி போடு எங்க எவனாச்சும் கேட்பாங்க. இடதுசாரி சிந்தனை பேசணும்னா இந்த சமூகம் உனக்கு தள்ளி வச்சிடும். உனக்கு வந்து இப்படி வந்து ஒழுங்கா ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதா ரொம்ப கஷ்டம். அப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுனாலும் நீ வந்து சந்தோஷமா பினான்சியலா நீ வந்து அவ்வளவு நல்லாலாம் வாழ்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு நல்லாலாம் இருக்க முடியாது. நல்லா வாழ்ந்தாலும் திருப்பி இந்த ட்ரெடிஷனல் ஹவுஸ் மாதிரிலாம் இருக்க முடியாது. ஹஸ்பண்ட் வந்து நீ எப்படி இருந்தாலும் லெஃப்டிஸ்டா இருந்தா இன்னொரு லெஃப்டிஸ்டா தான் நீ வந்து பார்ட்னரா ஏத்துப்ப இல்லையா? அப்படி இருக்கும்போது அவனும் ஒரு 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 மூலையில கிடப்பான், எங்கேயாச்சும் போராடிட்டு இல்ல மீட்டிங் போயிட்டு. இந்த அம்மாவோ இன்னொரு மூலையில இருக்கும் போராடிட்டு அதோட காசுக்காக அந்த அம்மா வேலை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுல இது பண்ணி இதுல நல்லா காமிச்சிருப்பாங்க. விடுதலையில வந்து அந்த அம்மா வந்து போய் பெண்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும், இவங்க வந்து போய் அங்க போயிட்டு இது பண்றது நக்சலைட் வேலைகளை பண்றதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அம்மா வந்து இங்க கிளாஸ் கான்சியஸ்னஸ் உருவாக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் வீடியோ இருக்கும். ஆனா அவங்க சேரும் போது எப்படி இருப்பாங்கன்னா அந்த அம்மா இது வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த அம்மாக்கு முடிச்சு விடுறது, இந்த முடிய வந்து முடிச்சு விடுறது, அந்த மாதிரி தான் வீடுகள் இருக்குமே தவிர, ஆனா இவங்க ஃபெமினிஸ்ட் வீடுனே ஒரு கற்பனை பண்ற வீடு வந்து நார்மல் வீடா இருக்கு. இது ட்ரெடிஷனல் நார்மல் கூட இல்ல, ட்ரெடிஷனல் வீடா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு கொஸ்டினா வரும், என்னன்னா நீங்க ஏன் காஃபி போட்டு கொடுங்க அவங்களுக்கு, ஏன்னா அடுத்த வீட்டுக்கு போயிட்டு இந்த கேள்வி கேட்க உன்னோட இன்டென்ஷன் வேற. நீ வந்துட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு போய் நிக்கிற, டிவோர்ஸ் பிரச்சனைக்கு போய் நிக்கிற அந்த இடத்துல, சரியா? அவ்வளவு சீரியஸான இடத்துல ஏங்க போய் கேட்கறீங்கன்னு அந்த மலுமட்டித்தனமான ஒரு கேள்வியா ஒரு வக்கீல் வந்து அந்த இடத்துல பேஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அந்த ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கேட்டதும் உடனே மேன்ஸ்பிளே டைரக்ட் ஒரு ஆணா வந்து அவன் மேன்ஸ்பிளைனிங் பண்ற டைலாக் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து பேச வச்சா பாருங்க. இதோட ஐயாக்கியத்தன வேற எதுவுமே கிடையாது இல்லையா? இவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்களோ அதுவும் பண்ணலாம்னு சொல்றது வேற, அதுவும் பண்ணலாம், ஏன்னா அது ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் பண்ணலாம், நீ புதுசா வந்தாலும் சொல்லலை, ஆல்ரெடி அவங்க அந்த வேலையை தான் பாக்குறாங்க. நீங்க இதை மட்டும் பண்ண வேண்டாம், நீங்க வந்து வெளியிலேயே வந்து பண்ணுங்கன்றதா நம்ம இங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். நீ வந்து அப்படியே அங்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும்லாம் இல்லை, சமூகம் அவ்வளோலாம் மாறவே கிடையாது. நம்ம சமூகம் அப்படின்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்போம் நம்ம இல்லையா? இளைஞர்கள்லாம் இவ்வளோ மலுமட்டித்தனமா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இவ்வளோ அதே சமயம் ஆப்போசிட்ல என்ன காட்டுறாங்க, ரியோ சைடு ஆண்கள் சைடு இருக்க தப்பையும் நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி போற போக்கில் கடந்து போறது. அது நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்து அந்த பக்கம் இருக்க அந்த தீபான்னு நினைக்கிறாங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க சுவிட்ச் போடுறது மட்டும் தான் வேலை, அதை நீங்க அதையும் நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல துளியும் வந்து அந்த உறுத்தல் மண்டைக்குள்ள ஏறாது இந்த ஆண்களுக்கு இல்லையா? அதை சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. இவங்க வந்துட்டு பாவமா வந்துட்டு கீழே இருந்து சொன்னாதான் வந்துட்டு கேட்பாங்க, நாங்கெல்லாம் எங்களை விட்டுருங்களா டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கெஞ்சணும். இந்த மனநல எங்க இருந்து வருதுன்னா எங்க இருந்து வருதுன்னா இங்க பரியேறும் பெருமாள் படத்துக்கு கோவப்படாத சமூகம் வந்து கர்ணன் படத்துக்கு கோவப்பட்டுச்சு. ஏன்னா இவன் வந்து ரிட்டாலியேட் பண்றான், இவன் வந்து திருப்பி கத்தி எடுக்கிறான், திருப்பி கம்பு எடுக்கிறான். எனக்கு வந்து அது வேணாம், நீ எனக்கு கீழே இருந்து நீ எனக்கு கேள்வி கேட்கணும்ன்ற அந்த ஒரு மோசமான மனநிலை இருக்குல்ல, நீ வந்து நான் உன்னை அடிப்பேன், ஆனா நீ திருப்பி வந்து நீ என்கிட்ட வந்து கோவப்படாம பொறுமையா நீ வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதே மனநிலை தான் இதுவும். அடுத்து வந்து இந்த கோர்ட் சீன் லெஜெண்டரியான ஒரு கிளைமேக்ஸ் கோர்ட் சீன் வச்சிருப்பாருங்க. எப்படின்னா நம்ம விக்னேஷ்காந்த் வந்து தன்னை வந்து ஒரு மனிதன் பட உதயநிதியாவோ அஜித்தாகவோ அப்படியாக உணர்ந்து கொண்டு பட்டிமன்றத்துல பேசுற பஞ்சதேலாக்குகளை இங்க பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அவ்வளவு நல்லா வந்து என்னன்னா இல்ல அதுக்கு முன்னாடி அந்த சீனியர் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்னா, உங்க கோர்ட்டுக்குள்ள போவாங்க, கோர்ட்டுக்குள்ள போகும்போது ஜட்ஜு மாத்திட்டாங்க, அவரு இல்லையா இன்னொரு லேடி ஜட்ஜ் அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த கோர்ட்டுக்குள்ள போவாங்க. இப்ப பேசுங்க. அந்த திருநங்கைய வந்துட்டு திருநங்கைய வந்து ஜட்ஜா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடி வந்து ஜட்ஜா வந்திருக்காங்கன்ற மாதிரி என்னன்னா வந்து அதான் திருப்பி அந்த உண்மை தான், ஒரு லேடி ஜட்ஜா வந்துட்டாங்க, போச்சு நம்ம பக்கம் முடிஞ்சிருச்சு, நம்மளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவா செட் பண்ணியாச்சு. உள்ள போனானே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நான் நல்லவன்ற மாதிரி ஒரு பாவனையை காட்டிப்பானுங்க. என்னன்னா நான் விட்டு கொடுத்துட்டோம், நான் காசை கொடுத்துட்றேன், இந்தா வச்சுக்கோ, அப்படி உண்மை ஒரு நாள் வெல்லும்னு விஜய் மாதிரி பிஜிஎம் போட்டு போயிடும். இப்ப இந்த இடத்துல என்னன்னா அடுத்து அதை எதுக்கு செட் பண்றானுங்கன்னா, இப்ப 2 பேர் அவங்க வந்து திருநங்கையா இருக்காங்க, ஸோ வந்து ஆணும் பெண்ணும் வந்து சமமா அவங்க வந்து 2 பேரோட மனநிலையை புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி அப்படின்ட்டு ஆயிடுச்சு எனக்குலாம். இவங்க வந்து விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னாலே அந்த ஜட்ஜு கேட்போமா, இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ற ஒரு டிவோர்ஸ் கேஸ்,
நான் வந்து எழுதுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோயோ எவாடா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் அந்த சீன் வச்சுட்டு சொன்னானே ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, இத்தனை நாள் நசுக்கப்பட்ட ஆண்கள் வந்து இப்ப பதில் சொல்ல அப்படின்னானே தன்னோட டைலாக் ஸ்டார்ட் பண்ற ஆரம்பிக்கிறாரு. விக்னேஷ்காந்தோட பட்டிமன்ற பேச்சு வந்து என் மண்டக்குள்ள வருது. என்ன சொல்ற அப்படியே அந்த டைலாக், நீ ஆம்பளை நான் பொம்பளை, உனக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும் பஸ்ல அப்படிங்கிறாரு. ஆம்பளை பொம்பளை பஸ்ல ரைமிங்க. எனக்கு சிரிப்பு வருது, என்னையா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது இப்ப கோர்ட்ல நீ பேசுற, நீ வந்து சினிமாக்காக பஞ்சு டைலாக் மாதிரி பேசிக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன பேசணும் அந்த இடத்துல, டிவோர்ஸ் கேஸ பத்தி பேசணும். அங்க ரியோக்கும் அந்த ஹீரோயினுக்கும் என்ன வந்து இது பண்ணணுமோ அதை பேசணும், அதை பேசல. இருந்தாலும் அவனோட டிவோர்ஸ் பஞ்சாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா. நீயானா நான் பஞ்சாயத்தை எடுத்து சமூக பிரச்சனை, நீயானா இருக்க பெண்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், கோர்ட்ல போயிட்டு நீ வந்து நீயானா நான் பார்த்து ட்ரிகர் ஆகிதான் இந்த படத்தை எடுத்திருக்கன்றது எனக்கு புரியுது, வேண்டாம் அதை நான் விட்டு. நீயானால ட்ரிகர் ஆனா நீ வீடியோ போடு, அது நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. நீ அதை கோர்ட்ல போய் நீ ஏன் சொல்ற, சரி நீ வந்து தனியா பேசிட்டு இருக்கும் போது சொல்ற அப்படின்னா கோர்ட்ல போயிட்டு நீயானால சொல்ற பெண்கள் கிட்ட எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபயரா பேசுற மாதிரி பண்றதெல்லாம் வந்து சிரிப்பு தான் வருது. அந்த டைம் என்ன சொல்றதுன்னா வந்து உரிமைகளை மீறுறாங்க, அதான் எங்க பிரச்சனை. நீங்க வந்து உங்க உரிமை வேணும்னு கேட்கறதா ஓகே, அதை மீறி நீங்க தப்பா வந்து சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப. ஏன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பர்சன்ட் இங்க 1-2% தான். அதுக்கும் கம்மியா நடக்கிற இந்த மேல்தட்டு பெண்கள் பண்ற அந்த மிஸ்யூஸ் வந்து நீ பெரிய சமூக பிரச்சனையா எடுத்து பேசிட்டு இருக்க. இங்க பெண்கள் மேல முன்னெடுக்கிற அரசியல் புறப்பகண்டாவா நீங்க வந்து வச்சிடுற. உதாரணத்துக்கு என்னன்னா இப்ப இதே வச்சுப்போம், அவங்க மீறதான் பிரச்சனை, அது ஒரு பெரிய சமூக பிரச்சனை அப்படிங்கிறத. இப்ப வந்து ரொம்ப வருஷமா போராடி பல நூற்றாண்டுகளா பல ஆயிரக்கணக்கான வருஷமா வந்து இங்க வந்து ஒரு சில சமூகத்தினர் வந்து கோயில் வாசல்ல தான் இருக்கணும், ஒருத்தவங்க வந்து கருவூர் வரைக்கும் தான் இருக்கணும், ஒருத்தவங்க தெருவுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்லையா. இத்தனை நாள் போராடி இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்களும் உள்ள வரலான்னு. இப்போ நான் ஒரு கேஸ் சொல்றேன். அந்த அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு பட்டியல்சாரி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கோயிலுக்குள்ள வந்து ஒரு தப்பு பண்றான், ஒரு பொண்ணுகிட்ட வந்து மொலஸ் பண்றான்னு வச்சுக்கோம், ஏதோ ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டான், ஏதோ வந்து ஒரு தப்பான விஷயத்த கோயிலுக்குள்ள பண்ணிட்டான். இப்போ நீ அதை எடுத்துட்டு வந்து வெளியில சமூகத்துல இதுக்கு தாண்டா அவங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டான்னு சொன்னோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னா உன்னை இந்த சமூகம் செருப்ப கழட்டி அடிக்குமா அடிக்காதான்? இதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப நீ வந்து பொண்ணுங்க வந்து உரிமைகளை மீறுறாங்க, அதனால நாங்க வந்து ஆண்களை வந்து காக்குறதுக்கு வந்துட்டோம் ஸ்டேட்மெண்ட் சொல்றது இதேதான். நீ முதல்ல ஃபெமினிசம் பேசு, அதுக்கப்புறம் சூடோ ஃபெமினிசம் பேசலாம். நீங்க ஃபெமினிசமே பேசல, நீங்க வந்து பெண் உரிமைக்காக எந்த ஒரு நீ எதுவுமே பண்ணல. இங்க வந்து எதுவே பண்ணாம வந்து எங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா அப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்ப ஃபெமினிசமே என்ன வந்து பேசப்படல, நம்ம சமூகம் அவ்வளவு முன்னேற வரல, அதுக்குள்ள வந்து இதை மீறுறாங்க அப்படின்னு நீ ஒரு விஷயம் பேசுறேன்னா நீங்க யாரை பத்தி ரெப்ரசென்ட் பண்ற? அந்த 1%க்குள்ளயும் வந்து ரொம்ப ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கிற 1% எடுத்துட்டு வந்து நீ சமூக பிரச்சனைன்னு சொல்றேன்னா இது எப்படி சமூக பிரச்சனை ஆகும்? அதேமே வந்துட்டு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணி விட்டு போயிடுறது. எல்லாமே ரேப் கேஸ் எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷன் தான். டிவோர்ஸ் கேஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பொய்யான விஷயத்த வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு கற்பனை பண்ணி அதை வந்துட்டு கேஸை வந்துட்டு நம்ப வச்சு, ஏன்னா வந்துட்டு சட்டம் எல்லாமே பொண்ணுங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு செட் பண்ணி வருது. ஆண்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸே இல்ல, எங்க மேடம் இருக்கு எங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பேசுறது எல்லாமே ஃபால்ஸ் நரேட்டிவ். ஆண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து அதுக்கும் பொண்ணுங்களுக்கும் அதுக்கும் அதுக்கு நீங்க வந்து கேபிட்டலிசத்தை கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு அம்மா சொல்லிச்சு என்ன சொல்லுச்சுன்னா, அதான் இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நிறைய இருக்கு, ஆண்களுக்கு தான். பெண்கள் வேணும் பெண்களே எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டும் போட்டுக்கிறாங்க 50%. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம போகுதுன்னா நீ அங்க யாரை கேள்வி கேட்கணும்? பெண்களை கேள்வி கேட்கக்கூடாது, மேல இருக்க பாஸை கேள்வி கேட்கணும். நீ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தலாம், இதை கவர்மெண்ட்டை கேட்கணும், இல்ல எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்களை கேட்கணும். ஆனா அதை கேட்க மாட்டாங்க இவங்க வந்து. அந்த அது அது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அது மறைமுகமா என்னத்தை இம்ப்ளை பண்ணுதுன்னா பெண்களுக்கு வந்து அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதனால ஆண்களுக்கு இல்லாம போகுதுன்ற மாதிரி இம்ப்ளை ஆகுது. ஆனா அது அப்படி பிரச்சனைன்றது அப்படி இல்லல, அங்க எம்ப்ளாய்மெண்ட்டே ஜெனரேட் பண்ணலாம், அதுதான் பிரச்சனை. அது எங்களுக்கு கஷ்டம். களத்துல இறங்கி நாங்க எப்படி வர்க்க பிரச்சனை எல்லாம் பேசுவோம்,
அதுக்கெல்லாம் விவரம் யூனியன்ல ஐயோ வேலை போயிருமேங்க எங்களுக்கு. நான் கேபிட்டலிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் நாங்க. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ணது சொல்றேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல காலகாலமா ஒரு ஸ்டீரியோ டைப்னால அங்க பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க, அதிகமா பசங்க தான் இருப்பாங்க. ஒரு செட்டிலேயே 1-2 பொண்ணுங்க தான் இருப்பாங்க, அதுவே அபூர்வம் இல்லையா? இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அப்ப வந்து ரெப்ரசன்டேஷனுக்காக அந்த ஒரு சீட் பொண்ணுங்களுக்கு அந்த பொண்ணு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி இருக்கு. சரியா? இப்ப ஆப்வியஸா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த திறமை இருக்குதோ இல்லையோ, இருக்கிறது அந்த ஒரு பொண்ணு தான். 100 பசங்கள்ல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த சீட்டு போக போகுது. அந்த சீட்டு இன்னொருத்தவனுக்கு வந்து இல்லாம போயிடும். அந்த சீட் கண்டிப்பா அந்த பொண்ணுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குது இல்லையா? இப்ப இந்த சீட்டை பார்த்து இவனுக்கு ரிசர்வேஷனுக்கு புலம்புற சாதியவாதிகள் புலம்புற மாதிரி, இந்து மக்கள் சாதி இந்துக்கள் புலம்புற மாதிரி இங்க வரானுங்க. இதுல என்ன நான் பிரச்சனை ஆகுதுன்னா, 100 பேர் இருக்கீங்க இல்லையா? 100ல ஒரே ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சதுனால அந்த 100 ஆண்களுக்கும் வந்து குடிமொழிக்கு போயிருச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். அது கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு வந்து அந்த போனை கட் பண்ணிட்டேன். எனக்கு கால் பண்ணேன்னா வீடு தேடி வந்து சிறப்பு கழட்டி பண்ணா நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். எனக்கு என்னன்னா, பொண்ணுங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ள வரதே ஒரு பெரிய ஸ்டீரியோ டைப்பா இருக்குது இல்லையா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பொண்ணுங்களுக்கானது இல்ல. இப்ப அந்த படத்திலேயே அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கும். நீ மெக்கானிக்கல் தானே படிச்ச, போய் கிரீஸ் டப்பா தூக்க வேண்டியதானே. மெக்கானிக்கல் படிச்சவெல்லாம் கிரீஸ் டப்பா தூக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் நான் வந்து கிரீஸ் டப்பாவை தூக்கிட்டுலாம் சுத்திட்டு கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர்லயே வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ள போயிட்டு எவ்வளவோ வேலைகள் இருக்கு, சிஸ்டம் ஒர்க்கெல்லாம். ஸோ அந்த 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 அதாவது இவங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சு வந்தவங்க தான் பிளாக் ஷீப். இவனுக்கு இன்ஜினியரிங் படிச்சோம்னா என்னென்ன வேலை கிடைக்கும்ன்றதே ஒன்றும் தெரியல, படிச்சதுக்கு என்ன வேலை படிக்கணும்னே தெரியல, அரசியலுக்குள்ள வந்துட்டானுங்க. ஸோ இதுல வந்துட்டு கடைசியில என்ன செட் பண்ணிருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பசங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் எங்க இஷ்யூஸ்ங்க அப்படின்னு ஏதாவது செட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆண்கள் பாவம், பொண்ணுங்கெல்லாம் வில்லனுங்க அப்படின்னு செட் பண்ணி விட்டுட்டு அவங்கள வந்துட்டு டீமனைஸ் பண்ணி விட்டுறது. இவங்க எல்லாமே பொய் தான் சொல்றானுங்க, அழுது எல்லாத்தையும் சாதிச்சிடுறானுங்க. இவங்க பல நாளா வந்துட்டு ஒடுக்கப்பட்டிருந்ததுனால இப்ப வந்துட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுது. இந்த தலித்துகளுக்கு அதுதான் சொல்லுவாங்க, அவங்க வந்து இவ்வளவு நாள் ஒடுக்கப்பட்டாங்க, இப்போ வந்தோடனே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து வெளியே வந்தோடனே ஆட்டம் போடுறாங்க, கால வாங்கிக்கிட்டாங்க, வீடு கட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சாதி வெறியர்களுக்கு எந்த வித்தியாசம்? இதுல வந்து விக்னேஷ்காந்த் வந்து புலம்புறாரு. வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்ல, பொண்ணுங்க இப்படி இருக்காங்க தப்புன்னு சொல்ல, ஆனா எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? இது வந்து அந்த கேரக்டருக்கு ரியலைசேஷன் வேணும், டைம் இருக்கு. டேரக்டருக்கு ரியலைஸ் ஆச்சுல, அப்புறம் படம் ஃபுல்லா வந்து அவனை தியாகியா காட்டினேன், அவனை ஏன் நல்லவனா காட்டினேன், அவனை கெட்டவனா காட்டியிருக்கணும்ல நீங்க, அவனை வந்து தற்குறியா காட்டியிருக்கணுமா இல்லையா? நீங்க இவன் விவரமே தெரியாத மாதிரி நீ வந்து அந்த டிராகன் படத்துல தான் நம்மளுக்கு காட்டுவானுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து டிராகன் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து அவன் வந்து ஒரு தற்குறியாவே காட்டியிருப்பானுங்க. அவனை எந்த இடத்துலயும் வந்து மாசா வந்து எலவேட் பண்ணி எல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீ காட்டிட்டு கடைசியில இந்த டயலாக் பேசணும். அதாவது சின்ன வயசுல இருந்து தன்னோட அம்மா வந்து தாலியை தொட்டு கும்பிட்டு வளர்ந்த பொண்ணுங்களை பார்த்து வளர்ந்துருக்கான், அம்மிக்கல்ல அரைச்சு பார்த்துருக்கான். இதை பார்த்து எங்களை மட்டும் இந்த சின்ன வயசுல இருந்து பெரியார் பேரை சொல்லி அப்போ சோறுட்டி வளர்த்தானுங்க, இல்லை அம்பேத்கர் பேரை சொல்லி நிலாவுக்கு பதில் அம்பேத்கர் பேரை சொல்லி சோறுட்டி வளர்த்தானுங்கன்னா எனக்கு புரியல. அப்ப நாங்களாம் எங்க இருந்து வந்தோம்? நான் வந்து ரூரல் ஏரியா தான் வந்தோம். உங்களோட இயலாமையினால உங்களோட ப்ரிவிலேஜை விட்டு உங்களுக்கு வெளியில வர முடியாத ஒரு இயலாமையை வந்துட்டு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சவகாசம் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டைம் வேணும், எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீ முன்வைக்கிறதுக்கு இப்படி வைக்க கூடாது. நீ வந்து பொறுமையா வந்து கேட்கணும். இந்த மாதிரி வந்து நீ இங்க வந்து சேரணும், இடதுசாரிகள் பக்கம் வந்து நின்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் இப்படி இருந்திருக்கேன். ஏன்னா பல பேர் இருக்கானுங்க 40-50 வயசுகளுக்கு அப்புறம் வந்து அங்கிட்டு ரொம்ப மோசமான சைடு ஆஃப் சொசைட்டில இருந்து அந்த குரூப்புகள் கிட்ட இருந்து இங்க இடதுசாரிகள் கிட்ட வந்தவங்களும் எக்கச்சக்க மேல இருக்காங்க. அப்ப நீ ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும், இதை ஏத்துக்க முடியலன்னா நீ இங்க வந்து நிக்கணும். ஏன்னா நீ அந்த 3 போட்டோ வச்சிருக்க, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ புலம்புறனா, அப்ப உனக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நீ செட் பண்ற? உனக்கு நீ என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்க? இன்னொன்னு, நீ வந்துட்டு நாங்க திருந்துற வரைக்கும் நீங்க பொறுத்திருங்க அப்படின்றது என்ன ஒரு விஷயம்? நாங்க என்ன வேணா பண்ணுவோம், திருந்துற வரைக்கும் நீங்க பொறுத்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா எவ்வளவு டைம்ல எடுத்துப்பீங்க? அந்த மாதிரி எவ்வளவோ பொண்ணுங்க பொறுத்திருந்து ஏமாந்து போய் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வருவாங்க. கோர்ட்டுக்கு அவ்வளவு ஈஸியா யாரும் வந்துட மாட்டாங்க, சும்மா டப்பு டப்புன்னு டிவோர்ஸ்ன்னு. சோ அப்படி அதுல வந்து 3-4 சம்பவங்கள் நடக்கும். 400 நாட்கள்ல அவரை மென்ஷன் பண்ணிட்டுதான் நீயும் படத்துல வந்து அப்படிதான் எஸ்டாப்ளிஷ் பண்ற இல்லையா? அதான் அப்ப வந்துட்டு உனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் நீ திருந்த மாட்ட. ஆனா வந்து இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மோஸ்ட் கேசஸ்ல எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அவன்
சாரி சொல்லிட்டு இப்ப லவ்வர் நம்ம பாத்துருக்கோம்ல, அவன் சாரின்னு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு அழுகிறது கஷ்டப்படுறது எதையோ பார்த்துட்டு அவன் ஒரு இடத்துல சாரின்னு, ஆனா அதேதான் மறுபடியும் பண்ணுவான். இப்படிதான் வந்துட்டு எல்லாருமே சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட மறுபடியும் போய் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, சேர்ந்து வாழ கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது, எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வர்றாங்க. அவங்களையும் வந்துட்டு நீ வெளியில வராத, எங்களுக்கு டைம் கொடு, நாங்க இன்னும் திருந்தணும். நீ திருந்துறது நீ தனியா போய் திருந்து, இன்னொருத்தவங்க ஒதுக்கி என்ன சொல்றது, இன்னொருத்தவங்க டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்துட்டு அப்ரஸ் பண்ணியே தான் நீ திருந்தணுமா? இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஜெனரேஷனோட ஒரு சாபக்கேடு அப்படின்றப்பான். இன்ஃப்ளூயன்ஸ் யார் பண்ணா? நீ தாண்டா பண்ற இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா சொல்றான் இந்த ஜெனரேஷனோட சாபக்கேடுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை வந்து பிளேம் பண்றான். ஏன் இந்த ஜெனரேஷன்ல ஆண்களே இல்லையா? ஆண்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது இல்லையா? ஆண்கள் என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னா, இவன் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பான். இவன் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்டு பொரியலி வாயில போட்டுப்பான். இது வந்துட்டு ஆண்ட்ரியானால இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாலாமா. இவன் இப்ப எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா, உனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்றேன்னு தெரியாம தானே நீயே போயிட்டு இது பண்ணி சரக்கு அடிக்கிற, எல்லாம் வந்துட்டு இது பண்ற. இது நீ யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே இல்லையா? நீயா உனக்கே பிறந்தோடனே தெரிஞ்சிருச்சா நீ வந்துட்டு இது நான் டீல் பண்ணாம வந்துட்டு நான் போயிட்டு சரக்கு அடிக்கிறேன், எனக்கு வந்துட்டு டென்ஷன் ஆச்சுன்னா நான் சிகரெட் பிடிப்பேன், சரக்கு அடிப்பேன் அப்படின்றது. இது நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலையா? அது ஆண்ட்ரியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதா? படங்கள்லாம் காலாகாலமா பொண்ணுங்க ஏதாச்சும் இதெல்லாம் பொண்ணுங்க ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்துட்டாலே ஆம்பளைங்களுக்கு குடிச்சிட்டு வந்து பாட்டு பாடுறது அப்படின்னு பழைய ஃபார்முலால நம்ம சின்ன வயசுல பாத்துருப்போம். எப்படின்னா வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ், அதுதான் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ். நீ வந்து உன் பொண்டாட்டி வந்து உனக்கு எப்பா நான் வந்து ஆசைப்படுறேன் ஒரு சாக்லேட் வாங்கி தாப்பான்னு அந்த இன்ஃப்ளூயன்ஸால உங்ககிட்ட ஒண்ணு கேக்குதுன்னா அது பேட் இன்ஃப்ளூயன்ஸ். அது இன்ஃப்ளூயன்ஸ் பிளஸ் ஆசை, அதோட இமோஷன், புரியுதுல்ல? சோ அந்த மாதிரி போது உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருக்கு பாரு, அந்த அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருக்குன்னு பாரு. அவன் என்ன சொல்லியிருப்பானா, சூடோ ஃபெமினிசம்க்கும் வந்துட்டு ஆணாதிக்கத்துக்கும் வந்துட்டு எனக்கு வித்தியாசமே தெரியல மேடம் அப்படின்னு இருப்பான். ஆணாதிக்கம்ன்றது எவ்வளவு கொடூரமா ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுதுன்றது நம்ம எங்க எல்லா இடத்துலயும் பாத்துருக்கோம். பொண்டாட்டி செத்த உடனே உன்னை கட்டி வச்சு எரிச்சானுங்களா சொல்லு? இல்ல உன்னை மொட்டை போட்டு மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லிட்டு உன்னை ஓரமா உட்கார வச்சானுங்களா? உன்னால வந்துட்டு வெளியிலேயே போக முடியல, வெளில போனாலே வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, ஓகே இவன் வந்துட்டு இப்படிதான் இவளை ரேப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு மேல வெளியில போக விட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே நீ வந்துட்டு நல்ல பொண்ணுன்னா நீ சாரி கட்டி குளிச்சு கோலம் போட்டு அவ்வளவு பிற்போக்கு சமூகத்துல இருந்திருக்கும். நீ எல்லாம் இத அனுபவிக்கல. ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்து தன்னோட புருஷனை இழந்திருக்கான்ற மாதிரி ஒரு கேவலமான சமூகத்துல இருந்திருக்கும். இதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. அதுதான் எப்படி நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம், ஃபினான்ஷியல் வேர்ல்டுல வந்து வாண்ட் நீடுன்னு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் என்னன்னா, எனக்கு இப்போ போன் வேணும்னா அது நீடு, எனக்கு ஐபோன் தான் வேணும்னா அது வந்து இது வாண்ட். அந்த மாதிரி நீங்க பெண்களுக்கு வந்து வெளியே போறதுன்றது நீடு. நீ வந்து என்ன தெரியுமா புலம்புவ, சண்டே வந்து காலையில 6 மணிக்கு என் பொண்டாடி கிரிக்கெட்டுக்கு அனுப்பல அப்படின்றது உனக்கு புலம்பு. அது வந்து உனக்கு வந்து சூடோ ஃபெமினிசம், அது வந்து உனக்கு மிசாண்ட்ரியா தோணுது. எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது பாத்தீங்களா? சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து அடங்கி போற மாதிரி இருக்கணும். அந்த சாதியவாதிகள் எப்படி எதிர்பார்க்கறாங்க, நீ என்கிட்ட வந்து உரிமை கேட்கணும்னாலும் நீ வந்து அமைதியா எதிர்பார்க்கணும் அப்படின்ற மாதிரி படம் முடியப்போ ஒரு சீன் இருக்கும். அப்பயும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் போய் ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்கேயும் வந்து அவங்க முட்டாள்தனமா ஒரு இது சொல்லியிருப்பாங்க, அம்பேத்கர் பிறந்த இடம் வந்து போர்பந்தர் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு இப்பதாண்டி நீங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி போய் முடிப்பானு. அந்த இடத்துல வந்து கடைசி நீ முட்டாளாதான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு வந்து இங்க ஆண்களை எதிர்பார்க்கறதான் இவனுங்க இந்த படத்து மூலமா இந்த டேரக்டர்ஸ் இந்த குருவோட மனநிலையா வெளிப்படுது. அந்த எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த 3 பேர் உட்காந்து குடிச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ல அப்படி என்னன்னா, அவளுக்கு ஒண்ணுமே விவரம் தெரியாது, உங்க வைஃப் மாதிரி கிடையாது, அவங்க வக்கீலே ஏதோ தெரியும், இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. நாங்க தான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறோம், நாங்க தான் உங்களை பார்த்துப்போம். அந்த விக்னேஷ்காந்த் அதில் சொல்ற சீனும் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்காக தானே சார் சம்பாதிக்கிறோம், அவங்ககிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தியாகி மாதிரி பண்ணிட்டு இவனுக்கு வந்து பொண்ணுங்களுக்குலாம் ஒன்றும் விவரம் தெரியாதுன்றதையே அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இதுதான் இந்த படம் வந்து இப்படிதான் வந்து ஒரு குப்பையை கிண்டி வந்து நம்ம கிட்ட கொடுத்து அப்பா நாய் பீப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நீட்டி இருக்கானுங்க. ஸோ இந்த படத்துல வந்து இப்போ இந்த பிளாக் ஷீட்டையுமே எடுத்துக்காங்க, அவங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த டேரக்டர் பேர் எக்ஸாக்டா தெரில, அது ஏன்னா கீழே போடுறோம், அது பேர் வரல. அவங்களும் இந்த டீம் தான். அவர் முன்னாடி பைரவர் ரங்கநாதன் கூட வந்து அசிஸ்டண்டா இருந்தாங்க. அப்படியா? ஆமா, நன்றி வணக்கம்.
அதை வந்து காட்டிட்டாரு. ஸோ எஸ், இப்போ இந்த பிளாக் ஷிப் டீம் இல்லையா, இவங்க வந்து ஏன்னா அதில் பிளாக் ஷிப் டீம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்க படம் எடுக்கலன்றதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து உள்ளே போன மகளிர் காவல் நிலையத்துக்கு போனாலே சுயமரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னா வந்து இவங்க வந்து சொசைட்டியில் பெண்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்களோட உரிமைகள் அவங்களோட சட்டத்தை திட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கதா காட்டியிருக்காங்க. பிளாக் ஷிப் டீம் மேலே பல அலிகேஷன்ஸ் இருக்குது. அயாஸ்னு ஒருத்தவர் குட்டி விடம் மேலே ரீசெண்டாக ஒரு 2-3 மாதம் இருக்குமா அந்த எக்ஸ்போஸ் எல்லாம் நடந்தப்ப, அப்போ வந்து நிறைய பேர் அது அவங்க மேலே வந்து அது 10 வருஷம் முன்னாடி நடந்த இதெல்லாம் இருந்திருக்கு போல. சின்ன பொண்ணுங்கிட்டலாம் மெசேஜ் பண்ணி 15 வயசு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் மெசேஜ் பண்ணி காலுக்கு அப்டேட்டா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம பண்ணதும் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து அலிகேஷன்ஸ் வச்சு அதுக்கு எந்த பதிலும் சொல்ல, அப்பயே அவர் மாட்டினப்பயே வந்து பேசியிருக்காங்க, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுரா, நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஆலைப்படுற மாதிரிலாம் விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக அயாஸோட ஒய்ஃப் கூட ஒரு யூடியூப் வீடியோவில் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பிளாக் ஷிப் டீம் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. ஏன்னா நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்து நீங்க பெண்களுக்கு ஒரு லிமிட் தாண்டி அவங்களுக்கு உரிமை கொடுத்துட்டீங்க, நீங்க என்ன வந்து இங்க இந்த விஷயத்துக்குலாம் என்ன வந்து நீங்க வெளியில வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல. பிளாக் ஷிப் இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே ஒரு ஏபொலிட்டிக்கலான ஒரு டீம் தான் இவங்க. உங்க வீட்டுல நாங்க வந்து ஒன்றும் வந்து எதிர்பார்க்கல, நியாயமா எதிர்பார்க்கணும், ஆனா வந்து பேட்மியமா இல்லை நீங்க சும்மா இருந்தாலே போதும் சமூகம் வந்து ஒழுங்கா இருக்குன்ற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த 90s கிட்ஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும். இந்த என்ன 90s கிட்ஸ்க்குலாம் இப்போ என்ன வயசு இருக்கும், ஏஜ் ரேஞ்ச் என்ன இருக்கும், 25ல இருந்து 35 வயசு ஆகுது, 30ல இருந்து 40 வயசு. இவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. பி ரெஸ்பான்சிபிள் அடல்ட் தான் சொல்றேன். என்ன வந்து நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க செட் பண்றீங்க, நீங்க வந்து ஒன்று சமூகத்தெல்லாம் நீங்க பார்க்க வேணாம், சமூக நாசமாவே போட்டுவங்கனால உங்களுக்கு வந்து யூ ஹேவ் கிட்ஸ், ஒரு ஸ்கூலுக்கு போற பசங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரு செட்டில்டான ஃபேமிலியில இருக்கீங்க. என்ன வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க செட் பண்றீங்க, பின்னாடி அவங்களுக்கு என்ன ஒரு உதாரணத்தை நீங்க செட் பண்றீங்கன்னு இருக்குல்ல. இப்போ வரைக்கும் இந்த 90s கிட்ஸ் கண்டென்ட் போடுறவனுங்க இவங்கெல்லாம் இதையே இந்த இடத்துல சேர்க்கறேன்னா இந்த மாதிரி போடுறவங்க தான் இன்ன வரைக்கும் இந்த கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்கவங்களா இருக்காங்க. என்னன்னா இப்ப 90s கிட்ஸ் கண்டென்ட் போடுறது கூட பிரச்சனை இல்ல, நாஸ்டாலியா கண்டென்ட் நீங்க போடுங்க, நாங்க வந்து பம்பதம் விட்டோம். நாங்க எனக்கு என்ன ஆதங்கம்னா, இப்ப நான் வந்து எனக்கு இப்ப 23 வயசு ஆகுது, நான் 2002ல பிறந்தேன். எங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருந்தாங்க எப்பனா 18 வயசு நாங்க தாண்டறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. கல்யாணம் ஆயிடுச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க பண்ண வேலைலாம் எனக்கு தெரியும்டா. காலகட்டங்கள்ல இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தானுங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் கிங்கினி சுத்திட்டு இருந்தவன் நானு இல்லையா. அவ்வளவுதான் எங்களுக்கும், நானும் ரொம்பலாம் கிடையாது. இப்ப அது போயிருச்சு, ஜென்சின்னு வந்து ஜென் ஆல்பான்னு வந்துருச்சு. 2K கிட்ஸ் எங்க கிட்ட மல்லு கட்டி, ஜென்சி கிட்ட மல்லு கட்டி, இப்ப ஜென் ஆல்பா கூட வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க 5-6 வயசு 7 வயசு. எனக்கு என்னதான் நீங்க பண்ண, உங்களுக்கு என்ன ஆனாதான் நீங்க திருப்தி அடைவீங்க. ஏன்னா யூ ஹேவ் a ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வந்து இங்க நான் இப்ப எவ்வளவோ பேர் 19ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் நான் பாக்குறேன். இப்ப எங்களோட இப்ப நிக்கிதா வந்து களத்துல இருக்க நிறைய லெப்டிஸ்ட் எல்லாம் பாத்துருப்பாங்க, நிறைய என்னோட சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு சொசைட்டெல்லாம் வந்து இங்க பெர்சன்டேஜ் அதிகமா இந்த பக்கம் இருக்குன்றது கிடையாது, ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வியப்பா இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே உள்ள வந்து இந்த மாதிரி இயக்கம் சார்ந்து வந்து வெளில போராட்டங்கள் முன்னெடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டங்கள் ஆர்கனைசிங் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. பிளண்டா வந்து இவ்வளவு வயசானாலும் நீங்க வந்துட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு என்ன நாங்க வந்து எங்களுக்குலாம் ஒன்றும் நடக்கல, இவங்களுக்குலாம் இப்படி ஆயிடுச்சுன்னு வந்து வெறுமன ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காவே நீங்க சமூகத்தை அணுகுறீங்க. இது வந்து என்ன சொல்றது, உங்களோட ஒரு இம்மெச்சூரான போக்க தான் பாக்குது. நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க, உங்க கருத்தை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா வந்து பப்ளிக்கா நீங்க ஒரு ஒப்பீனியன் வைக்கிறீங்கப்ப நீங்க வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் போடுறது இல்லை, நீங்க வந்து நான் சமூக கருத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 90s கிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அதுவும் 90s இது 2K கிட்ஸை கல்யாணம் பண்ண 90s கிட்ஸ், ஜென்சியை கல்யாணம் பண்ண 90s கிட்ஸ், ஜென்சியை 90s கிட் கல்யாணம் பண்ணானா நீ ஒரு பீடோஃபைல்னு உள்ள போயிடுவேன். உனக்கு என்ன வயசு, அவங்களுக்கு என்ன வயசு, என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி பல கோளாறுகள் இருக்குது. தயவு செஞ்சு இனிமேல் இந்த 90s கிட்ஸ் கண்டென்ட்டு, இந்த மாதிரி பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், நசுக்கப்படுறோன்ற இந்த விஷயங்கள், ஆலிமோனினால வந்து இங்க வந்து ஆண்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி சட்டம். ஏன் சார் சட்டம் பேசுறீங்க, எதுக்கு சார் சட்டம் பேசுறீங்கன்னு வந்து என்ன சட்டம் பேசுறீங்க உண்டாக்குற மாதிரி தான். வக்கீல் உண்மையிலே இருக்க லாயர்ஸ் எல்லாம் பார்த்தானுங்கன்னா தலையில அடிச்சுப்பானுங்க, இங்க இது பண்ணிட்டு இருக்கோம் இவனுங்க என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்களாம் வந்து போயிட்டீங்க. நீங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த யூடியூபர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து ஒரு வருஷமா இருக்கவங்க ஆல்மோஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸ் போயிட்டீங்க. நீங்க இதுல செட் ஆர்கனைசேஷன்ஸ் 100 பேர் கொண்டு நீங்க ஏர்லிக்கலா தான் செயல்பட்டு இருக்கீங்க இல்லையா. நீங்க வந்து அதுல செட் பண்ண மாதிரி இந்த பொண்ணுங்கலாம் வந்து இந்த மாதிரி ஆசைகள் தான் இருக்குது, பொட்டிக்கு வைக்கணும் இது இருக்குன்னா
உங்களோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க, உங்க ஃபேமிலியில இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து வீட்டுல இருக்கவங்களை வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு சமூகத்துல வந்து எத்தனையோ பெண்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கப்ப மேல்தட்டு பெண்களோட உதாரணத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒட்டுமொத்த சமூகத்து மேலேயும் பழி போடுறதுன்றது பயங்கரமான கேவஸ் உண்டாகும். இங்க ஆணாதிக்கம்ன்றது ரொம்ப ஊறி போயிருக்கு நம்ம சமூகத்துல. ஸோ வந்து அந்த எண்டு வந்து நீங்க என்ன எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க, சமூக கருத்துன்றதை தவிர உங்களோட சுயமரியாதைக்கு இது எவ்வளவு இருக்கு. பின்னாடி வரவங்கலாம் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகிட்டே வருவாங்க. உங்களோட கிட்ஸ், உங்களை அதுக்கு மேலே அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எதுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரேஷனலா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலம் கடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 90s கிட்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்க ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் விட்டு போறீங்க. ஆன்லைன்ல பேசுறது மட்டும் இல்ல, படத்துல நீங்க இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி போட்டு பொழக்க போடும் இந்த படம்லாம். ஏன்னா வந்துட்டு பழைய படங்கள், ரஜினி நடிச்ச படங்களே வந்து இப்பெல்லாம் போட்டு பொண்ணுனா இப்படி நடிக்கணும். அந்த படையப்பா படத்துல இருக்கும், சாத்திகம் இதுன்னு ஒரு 3 இது போடுவாரு. இப்பயும் ஒரு தற்கொலை அந்த மாதிரி பேசிட்டு இப்ப ஜெயில போய் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணை பார்த்தா இப்படி தோணும், ஒரு பொண்ணை பார்த்தா அப்படி தோணும், கொலை பண்ணணும்னு தோணும். இப்போ ஒரு தற்கொலை பேசு, அதாவது அதாவட்ட ரஜினியவே வந்து போட்டு பொழந்துட்டு இருக்கோம் இந்த காலத்துல. இப்போ ஒரு தற்கொலை வந்து அப்படி பேசுது. ஸோ இப்ப என்ன விஜயும் போட்டு பொழந்தாச்சு இப்ப சிவகாசியில பேசின டைலாக்கு காலத்துலாம். ஸோ இப்பயுமே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்க ஜென்ரேஷன், உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்க வீட்லயே உங்க சுயமரியாதை இழக்க வேண்டிய நிலைமை வரும். அதான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்படுங்க. வந்துட்டு ஆண் பாவம், ஆண்கள் எல்லாருமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்காம, உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றத பேசி அதை ஜென்யூனா வந்துட்டு முன் வச்சீங்கன்னா அதை யாரும் கேட்காம இருக்க போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சீரியஸ் இஷ்யூ என்னன்னா, இப்ப பிஎன்எஸ்ல வந்து 2024லயோ 23லயோ வந்துட்டு ஒரு இது எக்ஸ்க்ளூட் ஆகப்படுது. இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு மென்னு டிரான்ஸ் பர்சன்லாம் வந்துட்டு ரேப்னா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த இது வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் திங்க் மென்னால அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும்னு. அண்ட் அது வந்துட்டு உமனுக்காக மட்டுமே இருக்கு. இப்போ பாக்ஸோல வந்துட்டு மென்னும் பண்ணலாம், லைக் சில்ட்ரனா இருந்தா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் அது ஈக்குவலா இருக்கு. பட் தென் அடல்ட்னு ஆகும்போது மென்னுக்கு அந்த உரிமை வந்துட்டு இல்ல அப்படின்ற மாதிரி போறது, அதை ஜென்யூனான ஒரு இஷ்யூவா முன் வச்சீங்கன்னா அதை யாரும் வந்துட்டு வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. பட் தென் ஆண்கள்னாலே பாவம், நீங்க தான் வந்துட்டு மேல இருக்கீங்க. லைக் சொசைட்டில வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நீங்க தான் வந்துட்டு அதிகமா இந்த ப்ரிவிலேஜை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல இருந்துகிட்டே வந்துட்டு ஆண்கள் பாவம் அப்படின்ற ஒரு நரேட்டிவை, அதுவும் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஆப்போசிட்ல வச்சு இவங்க சொல்றது எல்லாமே போய், இவங்க செக்ஸ் டார்ச்சர்னு ஃபேக்கா சொல்லுவாங்க, இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருவாங்க அப்படின்னு இவங்களை காட்டிட்டு நாங்க பாவம்னு ஒரு நரேட்டிவை வந்துட்டு இங்க செட் பண்ணிட முடியாது. நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி மென்னால வந்துட்டு மென்கிட்ட வந்துட்டு மென்னால மென்கிட்ட பேச முடியலன்றத விட மென்னால எங்கேயுமே பேசவே முடியல, எங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ எங்களோட பேச கேட்கறதுக்கோ எங்க ஆளுங்களே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. ஓகே, அதை வந்துட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இப்பயும் ஒரு பையன் அழுகிறத வந்துட்டு ஒரு பொண்ணு சாதாரணமா அதான் நம்ம காலகாலமா பேசிட்டு இருக்கோம். ஆமா, அது தெரியாது. ஆமா, அதெல்லாம் ஒரு இஷ்யூவா பேசுறீங்க அப்படின்னா அது இட்ஸ் வெல்கம், நீங்க கண்டிப்பா பேசலாம். அதையும் வந்துட்டு அதான் யாரை வந்துட்டு உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளுறாங்களோ அதை வந்துட்டு ஒரு சொசைட்டியா அட்ரஸ் பண்ணுவீங்க. பொண்ணுங்க மட்டும் தள்ளுறது கிடையாது, சொசைட்டியே தள்ளுது. அப்படி தள்ளும் போது நீங்க வந்துட்டு அவங்கள பொண்ணுங்களை வந்துட்டு ஆப்போசிட்ல இது பண்ணாம எல்லாரும் இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை முன் வச்சீங்கன்னா பரவாயில்ல. இப்ப ஃபெமினிஸ்டுகளை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா இவங்க 2-3 விஷயத்த கொண்டு வருவாங்க. சூசைட் ரேட்ஸ், லோன்லினஸ் எபிடமிக்கு, அப்புறம் இந்த இது ஹார்ட் ஒர்க் லேபர், ஹார்டு லேபர். ஓகே, இந்த ஹார்ட் லேபர்னா என்னது, கல்லு உடைக்கிறது, இதுலலாம் பண்றது வந்து கொண்டு வருவாங்க. இப்ப இந்த 3மே ஆண்களுக்கு வந்து கஷ்டம்தான், ஆண்களுக்கான மிக பெரும் பிரச்சனைகள் தான். ஆனா அதுக்கு காரணம் பெண்கள் இல்லைன்றத ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு ரொம்ப வந்து இந்த மலைக்குழியில இறங்கி வேலை பார்க்கறது, ரிஸ்கியான ஹைட்ல வேலை பார்க்கறது, அதுல இந்த உயிரிழக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி வேலைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உன் வீட்லயே ஏதாச்சும் வந்து ஒரு பிசிக்கலா ஒரு பெரிய வேலை இருக்குதுன்னா நீ யாரை பார்க்க வருவீங்க? அது வந்து பேட்ரியார்கி. அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம், அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வந்து பாதிக்கப்படணும்னு நீங்க யாரும் சொல்லலாம். அதுக்கு நீங்க எது கேள்வி கேட்க வேண்டியது, இங்க இருக்க சிஸ்டமை, இங்க இருக்க முதலாளித்துவத்தை. உனக்கு சேஃப்டி இல்லாம ஒருத்தன் வந்து உனக்கு வேலை கொடுக்குறான், வேலை வாங்குறான்னா நீ அவனை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அங்க வந்து உழைக்கும் மக்கள்னால உனக்கு குரல் இழப்ப முடியாது. அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேச முடியுது ஒன்னாலனா நீ வெளியில வந்து பேசணும். அவனுக்கு ஏன் வந்து சேஃப்டி கொடுக்கல, அவனுக்கே இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் கொடுக்குறேன், அவன் உயிருக்கே ஆபத்தான வேலையை ஏன் கொடுக்குறீங்க, ஏன் மலை விடுறீங்க, அதுக்கெல்லாம் டெக்னாலஜி டெவலப் பண்ணுங்க, ரோபோஸை டெவலப் பண்ணுங்க, அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டோம்.
எவனாச்சு மழை தள்ளிட்டு வந்து நான் தாண்டி ஆம்பளை அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லுவான். உழைக்கும் மக்கள் அந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் விவரம் தெரியும். இந்த மாதிரி நல்லா பகுட்டா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவனுங்க இத வெறும் டாக்கிங் பாயிண்டா மட்டும் ரெட்டரிக்கா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்ப அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல தானே? நீங்க வெறும் ரெட்டரிக்கா வெறும் டாக்கிங் பாயிண்டா மட்டுமே தான் அதை பாக்குறீங்க இல்லையா? அதை பிரச்சனையா பார்க்கல. பிரச்சனையா பார்க்க மக்கள் வந்து அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, நீங்க ஃபெமினிஸ்ட் கோட் அண்ட் கோட் ஃபெமினிஸ்ட்னு சொல்லி அட்டாக் பண்றீங்க இல்லையா? அவங்களுமே அதுக்கு எதிர்த்து வேலை செய்யறாங்க. மழை குழியில இறங்கி மழை அழக்கூடாது, ஒர்க்கிங் இதுல பில்டிங் கட்டுற இடத்துல வந்து கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து கொடுக்கணும். இவனுங்க எந்த அளவுக்கு வந்து வக்கர புத்தியோட இருக்கானுங்க, எந்த அளவுக்கு வந்து பெண்கள் மேல வெறுப்பு இருக்குன்னா, நம்ம சொல்றோம் பெண்களும் ஆபத்தான வேலைகள்ல இருக்காங்க. இந்த மலம் வாழ்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிரைவர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தது கிடையாது. இப்போ உங்க வீட்லயே வந்து ஊருக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுல வேலைக்காரங்க போடுறாங்கன்னா யார் வந்து வேலை பார்க்குறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதாரணமா இருக்கும்போது ஒரு ரொம்ப மனிதத்தன்மையை அற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து மலைக்குழியில இறங்கலையில, மலைக்குழியில இறங்கி சாகுறது அதுதான் நான் சொல்றேன். பொண்ணுங்க சாகணும்னு எதிர்பார்க்கறாங்க. மட்டுமே பாக்குறதுனாலதான் இது பிரச்சனை. இது வந்து ஒரு இஷ்யூவா நோக்குனாங்கன்னா, ஒரு இஷ்யூவா பார்த்தாங்கன்னா அது வந்து இஷ்யூவா பார்க்கப்பட்டு அதுக்கோட தீர்வுக்கு நகருவாங்க. ஆனா நீங்க வந்து நான் ஃபெமினிஸ்ட வந்து காட் யூ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகவே இல்ல, பெண்கள் வந்து மழைக்குழியில இறங்கல, பெண்கள் வந்து போயிட்டு டிராக்டர் கடியில போயிட்டு மெக்கானிக் வேலை பார்க்கல, இது பண்ணி சாவதுக்கு நசுங்கி சாவதுக்குன்ற மாதிரி. ஏன்டா சாவணும்? நீயே சாவக்கூடாதுடா, நீ அதுக்கு பேசுடா. நீ வந்து கஷ்டன்றத கஷ்டமா பேசு. நீ அதை நம்பர் டாக்கிங் பாயிண்டா பேசுறதுதான் இங்க பிரச்சனை. நீங்க போனீங்கன்னா வந்து சாக்கடை எழுறவங்க அவனா தெருவுல நீங்க பார்க்க முடியும். அவன் கிட்ட போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. ஆனா நீங்க ஆம்பளனே உங்க வீட்டம்மா இந்த மாதிரி வந்து இறங்கி பண்ண முடியுமான்னு கேட்டா வெளியில இறங்கி வந்து உன்னை செருப்பால் அடிப்பான். அவங்க கிட்ட இப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு கூட அரசியல் அறிவு இருக்கும். இதெல்லாம் ஏன் அரசியல் அறிவு இல்ல? இது இல்லன்னா இதுக்கு இல்லன்றத கூட என்னடா பைத்தியக்கார மாதிரி பேச பைத்தியம். நான் ஏன்டா என் பொண்டாட்டிய வந்து இந்த வேலை செய்ய வைக்க போறேன்? எவனாச்சும் செய்ய வைப்பா, நீ செய்ய வைப்பா ஓட போடாட்டுவாருங்க. அவன் பாக்குறது அந்த வேலை பார்க்கறது அவனே விரும்பும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த வேலையோட கஷ்டம் தெரியும், அடுத்தவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். அந்த மாதிரி நினைக்கிறதுனால தான் நீ பேசுப்பா. ஆனா நீ அப்படி பேச மாட்டல. நீ போயிட்டு இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல யாராச்சும் ஃபெமினிஸ்ட்னு போஸ்ட் போட்டு உன்னோட ஈகோவை உன்னோட தலைவன் பவன் கல்யாண் மாதிரி ஆக போறேன். இவங்க எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரிதான் என் மைண்ட் செட் அப்படிதான் போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு உரிமை, அதாவது இங்க உரிமைகள் பெற்று கொடுத்ததே இந்த பக்கம் லெப்ட் சமூகம் தான். இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒருத்தவெல்லாம் கேட்பான், இந்த மாதிரி எங்க அன்புமணி ஐயா டாக்டரு, அம்பேத்கர் ஐயா டாக்டர்னு சொல்றீங்கன்ற மாதிரி ரைட்டிஸ்ட் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் எல்லாம் வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. லெப்டிஸ்ட் சமூகம் என்ன கொடுத்துச்சு அப்படின்னு கேட்கறான். டேய், லெப்டிஸ்ட் இல்லைன்னா நீ தீபாவளி பொங்கலே கொண்டாட முடியாது. போனஸ் கொடுக்கல, உனக்கான ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீ தீபாவளி பொங்கலே உன்னால கொண்டாட முடியாது. நீ கொண்டாடி இருக்க மாட்டேன். ஒரு பண்டிகைன்றதே இங்க இருக்க ஒர்க்கிங் கிளாஸுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் தான். அவங்க வந்து எவ்வளவு கஷ்டம். இப்ப தீபாவளின்னு எடுத்துக்கிட்டனால பட்டாசு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அது பண்டிகையே கிடையாது. நம்ம தான் இங்க கொண்டாடிட்டு இருக்கோமே தவிர அவங்களுக்கு பண்டிகை கிடையாது. எத்தனையோ பேர் அதுல உயிரை வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒன்ன மாதிரி இப்ப மிடில் இருக்கிற இந்த நடுநிலையில இருக்கிற ஆட்களும் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரி இடதுசாரி சிந்தனையாளர்கள், இந்த மாதிரி பெண்ணியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள் வர்க்க போராட்டத்துல இறங்கி இங்க மாதிரி எல்லாருக்கும் உரிமைகள் கிடைக்கணும், அவங்க விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு கிடைக்கிற இந்த போனஸ் எல்லாருமே இவங்க வாங்கி கொடுத்ததுதான். இவங்களே நீ வந்து திட்டிட்டு இருக்கனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றத யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம லெப்டிஸ்டுகள் வந்து லீவ் பெற்று தந்தோம்னா ஓகே தான். ஆனா அது திருப்பியும் போதில்ல. இப்ப அமெரிக்காக்காரங்கெல்லாம் யூஎஸ் டைமிங்ல வேலை செய்யணும், யூஎஸோட கேலண்டர்ல வேலை செய்யணும் போது இங்க தீபாவளி கொண்டாட முடியாது. அவன் ஜூலை 14 இது இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவான். அவன் எங்கேயோ பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஜெயிச்சதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவான். அதுக்கு லீவ் விடுவாங்க. இங்க தீபாவளி பொங்கல் அப்படின்னா தீபாவளின்றது 4 நாள் ஹாலிடே. ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாள் லீவ் இருந்தாதான் அது பொங்கல் இல்லையா? அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதெல்லாம் மனித இயல்புகள், அந்த பண்டிகையோட இயல்புகள். அதெல்லாம் போய்கிட்டே இருக்கு. இங்க பொங்கல்னா ஒரு நாள், இந்த பொங்கலுக்கு மட்டும்தான், மெயின் பொங்கலுக்கு மட்டும்தான் இங்க லீவ் கிடைக்குது. காணும் பொங்கல் லீவ் என்னாச்சு? மாட்டு பொங்கல் லீவ் என்னாச்சு? இல்லையா? போகிக்குலாம் எங்க ஸ்கூல்லே லீவ் கொடுத்துருந்தாங்க, இப்பெல்லாம் கொடுக்கறதே இல்லை. அதெல்லாம் என்னாச்சு? அது வந்து
நம்மளுக்கு ஈஸி தான். நம்ம ஸ்கூல் பசங்க நம்மளுக்கு கிங்கினி மங்கினி போயிட்டு வந்தோம். அங்க இருக்க டீச்சர்களுக்கு அங்க வேலை பாதிக்கப்படுது இல்ல. இப்ப அதை பத்தி எல்லாம் நீங்க பேசணும்ல, அதை பத்தியும் பேச மாட்டீங்க. ஆனா வந்து பண்டிகை வந்து குடும்ப பிரச்சனை தான். எனக்கு கல்யாணம் பண்ணனா பொண்ணு வந்து எனக்கு வேலை பார்க்கணும், இதுதான் என்னோட அரசியல் ஸ்டேட்மெண்ட்டா நான் வைக்கிறேன். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா வச்சேன்னா யூஸ்வலா மனுஷங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அதாவது இந்த வேலை பாக்குறவங்க எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இது. ஓகேவா? இதை வந்துட்டு மெயின் நான் சொல்றேன், இந்த வேலை பாக்குற இந்த லீவு ஹாலிடே ஹார்ட் லேபர் பாக்குறது நிறைய பேர் மென்னா இருக்காங்க அப்படின்னா அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்துட்டு அது வந்து போராடணுமோ அவன்கிட்ட போராடாம அது வந்து அதை வந்து பேட்ரியார்க்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இப்ப நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஃபெமினிஸ்டுகள் கேள்வி கேட்பாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அத நீயும் வேணா கூட சேர்ந்து கேட்கணும். நீ வந்துட்டு இங்க உனக்கு பிரச்சனையா, நீ அவன் உன்னை வந்துட்டு கஷ்டப்படுத்துறானா அவன்ட்டு நீ அங்க போய் கேட்கணும். யாராவது ரேப் பண்றான்னா நீ வந்துட்டு அங்க நான் இருந்திருக்கணும்டா அப்படின்னு பேசாம போய் ரேப் பண்ணாலும் ஏன் ரேப் பண்றீங்க அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ப்ரிவிலேஜ்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த மென் மோஸ்ட்லி ப்ரிவிலேஜ்ல தான் உட்காந்துருக்கிறீங்களா இருக்கிறவங்க வந்துட்டு கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க பாவம் ஆயிட மாட்டாங்க. இப்ப வந்துட்டு ஒரு கையில இருந்து யாராவது இன்னொருத்தவங்க குத்துறாங்கன்னா அங்க இன்னொருத்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு வந்துட்டு குத்தும் போது என் கை வலிச்சிருச்சு அதனால நானும் இங்க பாதிக்கப்பட்டவன் நாங்களாம் பாவம் அப்படின்னு உங்களால ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு ஃபால்ஸ் நரேட்டிவையும் வந்துட்டு செட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபைனலி என்னன்னா இதுதான், இது வந்து இந்த ஆண் பாவம் பொல்லாது இந்த படம் எடுத்தவங்கனாலதான் வந்து சமூகம் சீரழிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி ஆண்களை வந்து பார்த்தாச்சு, எக்கச்சக்கமா பார்த்தாச்சு, இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். இவங்களை திருப்பி போட்டு பொழந்துக்கிட்டு தான் இருக்க போறோம். இவங்க வந்து நம்ம முதுகுல வேளாத மாதிரி இது வந்து விட்டு போகவே போகாது, தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அது எங்க வேலை, அதை நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனா இருந்தாலும் இதை கத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா பேசுறதுக்கு இங்க யாரும் இல்லை. தோழர்னு சும்மாலாம் பேசுறது கிடையாது நம்ம சமூகத்துல. அதெல்லாம் ரொம்ப பெரிய வரலாறு, அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் இதை மண்டக்குள்ளேயாச்சும் போட்டுக்கோங்க. ஆண்கள் வந்து இந்த படத்தை தாண்டி ஆல்ரெடி இந்த மாதிரி நரேட்டிவ்கள் தான் இருக்கு. அவங்களே சோசியல் மீடியால இருந்து இந்த நரேட்டிவ்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை பின்னுக்கு தள்ளும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். பெண்கள் எந்த அளவுக்கு வந்து ஒடுக்கப்பட்டிருந்தாங்கன்றதெல்லாம் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உட்காந்து உங்க வீட்டில் இருக்க உங்க அம்மா, உங்க பாட்டி, யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்கிட்ட பேசுனீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஆனா நான் பண்ண மாட்டேன், நான் வந்து 6 டிஜிட் சேலரி வாங்கிட்டு இருக்க ஒரு எலைட் ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நான் வந்து கேட்டுட்டு வந்து இப்படிதான்ப்பா பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லுவீங்கன்னா அது இந்த சமூகம் கிடையாது. இங்க வந்து அந்த பொண்ணுங்க அந்த மாதிரியும் இல்லை. ஏன்னா வந்து பாதிக்கப்பட்ட பக்கத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பக்கம் இருக்கணும்னா சிறுபான்மை தான். இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க வந்துட்டு மேல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து அரசியல் கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு பேசுவான். அவன் சொல்லுவான் உதவித்தொகைகள் இந்த மாதிரி வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பிச்சை போடுறதுன்னு சொல்லுவான். அதை எடுத்துட்டு வந்து நீங்க பேசுவீங்களா? இங்க வந்து போய் கேளுங்க, உள்ள ரூரல் ஏரியாஸ்ல போய் அடித்தட்டு மக்கள் கிட்ட பேசுங்க, இங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர்கிட்ட பேசுங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் யார் யார் இருக்காங்க? ஜெண்டர் ரீதியா பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, இங்க திருநர் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, எல்ஜிபிடிக்கு மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, சாதிய ரீதியா இங்க பட்டியல் சாதி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மத ரீதியா வந்துட்டு இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா செட் ஆஃப் இடத்துலையும் வந்து ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம அரசியல் தொடங்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன், என் வீட்டுக்குள்ள எனக்கு வந்து சமைச்சு போடுறதுக்கு ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னா இது என்ன சொல்றது, உங்களை நீங்களே வந்து திருப்பி மண்ணள்ளி உங்க தலையிலே போட்டுக்கிற மாதிரி தான். இது வந்து சொசைட்டி எந்த இடத்துலையும் முன்னெடுக்காது. உங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு அப்பர் கிளாஸ் கிட்ட போயிட்டீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பை பத்தி பிரச்சனை இல்லை, சமூக பிரச்சனை தான், சும்மானா சரிங்க, அவ்வளவுதான் எங்கிட்ட கேள்வி. ஏன்னா இங்க வந்து களத்துல வேலை பார்க்கறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. கொஞ்சம் நான் இவங்க கூட வெளில எக்ஸ்போஸ் ஆகும் போது எனக்கு அவ்வளவு தெரிய வருது இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி வைக்கிற நரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அசால்ட்டா சட்டம் என்னது, இங்க வந்து சொசைட்டில வந்து இவங்களோட நிலைமை என்னது, இவங்களோட நிலைமை என்னதுன்னு தெரியாம சும்மா ஒரு தனிநபர் மேல உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச ஒருத்தவங்க மேல இருக்க வெறுப்ப ஒட்டுமொத்த சமூகத்து மேல எடுத்து வச்சிட முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு, மாநாடு படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான சீன் எனக்கு அது ரொம்ப வந்து ஹிட் ஆனது. சிம்பு வந்து சிம்புட்டு கேட்பாங்க, நீ ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சிஎம் சாகக்கூடாதுன்னு வந்து போராடிட்டு இருக்க, அவன் சத்தானா இன்னொரு அடுத்த சிஎம் அவனா வந்துட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் சிஎம்ஐ காப்பாத்துறதுக்கெல்லாம் பண்ணல, இப்ப வந்து அவனுக்கு சொல்ல போறது வந்து கொலை பண்ணது ஒரு முஸ்லீம்னு சொல்ல போறானுங்க, இது ஜென்ரேஷனுக்கும் வரும், நான் அதை தான் இங்க காப்பாற்றணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்க பார்க்க முடியும். நீங்க வந்துட்டு ஒருத்தர் மேல நீங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் எங்ககிட்ட வரும். ஆண்களுக்கு வந்து ஆதரிக்க மாட்டீங்க, பொண்ணுங்க தப்பு பண்ண சொல்ல மாட்டீங்க. பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான், பொண்ணுங்க வந்து புனிதர்கள் தான் கிடையாது. ஆனா இப்படி ஒரு பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு சொசைட்டில வருதுன்னா அது ஒட்டுமொத்த விமன் கம்யூனிட்டியும் பாதிக்கப்படும். இங்க எத்தனையோ ஆண்கள் வந்து ரேப் பண்றாங்க. இந்தியா மேலேயே வந்து எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு,
ஃபாரினர்ஸ் உள்ள வரது எவ்வளவு ஆபத்தா இருக்குன்னு தெரியும். அப்படி நடந்தும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? ஆண்களுக்கு வந்து நீங்க நடந்து போகும்போது உங்களை யாராச்சும் கல்ல விட்டு எறிகிறாங்களா? ஏதாச்சும் நடக்குதா? எதுவுமே நடக்கிறது இல்லையே. மணிப்பூர்ல வந்துட்டு ஒரு 2 பொண்ணுக்கு அத்தனை பேர் போட்டு இது பண்றாங்க. ஃபாரின்ல எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு நாட்டுல வந்து ஒரு இஸ்லாமியனா எவனாச்சும் ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான் நியூஸ் வந்துச்சுன்னா இங்க இருக்கவங்க இது பண்றாங்க. பாகிஸ்தான்ல ஒருத்தன் இருக்கவன் வந்துட்டு இங்க உள்ள வந்து இது பண்ணாங்கன்னா இங்க இருக்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இதே நாட்டுல இருக்கிற இந்து மக்கள் போயிட்டு அங்க எவ்வளவு கலவரம் பண்ணாலும் இங்க இருக்க இந்து மக்களுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இதை பத்தி எல்லாம் ஏன் யோசிக்க மாட்டீங்க? இங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு உங்களோட தனி மனுஷன வாழ்க்கை என்ன சுத்தி ஏன் டிண்டாங்க சுத்தி என்ன நடக்குது, இந்த உலகமே எனக்கு கீழே தான் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்து திருப்பி சுமையதான் தூக்கி போடுறீங்க சமூகத்து மேல. இந்த சமூகத்தினால உங்களால எந்த ஒரு முன்னேற்றமே நடக்க போறது கிடையாது. அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து வெளில வைக்கிறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏபொலிட்டிக்கலா இருக்கிற யங் அடல்ட்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணல, ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்குன்னு ஏதாவது வீடியோ பார்ப்பாங்க. அங்க வந்துட்டு அப்படியே இந்த கருத்தை வந்துட்டு அப்படியே சொல்லி விட்டு போயிடுவானுங்க. எங்கெல்லாம் வந்துட்டு மென்னுக்கு ரிலேட்டடா ஏதாவது கண்டென்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு எடுத்து விட்டுட்டு போறது. இதோட இம்பாக்ட் நான் என் வீட்டுல பாக்குறேன், என் கிளாஸ் ரூம்ல பாத்திருக்கேன். அங்க வந்துட்டு ஏதாவது சொன்னா நீங்க இப்படிதான் பேசுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் வந்துட்டு அடல்ட்ஸை மட்டும் பாதிக்காம இந்த நரேட்டிவ் வந்துட்டு சில்ட்ரனுக்கு ரிலேட்டடா கண்டென்ட் போடும். அதாவது சில்ட்ரன் ரிலேட்டட் கண்டென்ட். அது இப்ப ஒரு புதுசா ஒரு ஸ்கூல் பையன் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றான், ஒர்க் அவுட் வீடியோ பாக்கலாம் அப்படின்னா அங்கேயும் போயிட்டு இதே கண்டென்ட் அங்க வந்துட்டு குட்டி குட்டியா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட பாதிப்பு வந்துட்டு நான் என் வீட்லயும் பாத்திருக்கேன், என்னோட ஸ்கூல்லயும் பாத்திருக்கேன், காலேஜஸ்லயும் பாத்திருக்கேன். பசங்க விஷயம்ன்றது எனக்கு ஆண் பாவம் பொல்லாததுன்றது இந்த படத்தை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது ஒரு 11வது படிக்கிற பையன். அவன் வந்து என்கிட்ட பேசிட்டு இந்த படத்தை பாருங்கண்ணே, அதான் 2 அண்ணன் இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க, வந்து சொல்றான். அவன் வந்து ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தேன், அதில் வந்து நீயா நானாவோ ஏதோ ஒரு தமிழாவோ எடுத்துட்டு வந்து அதில் ஏதோ ஃபெமினிசம் கண்டென்ட் ஏதோ அதில் எடுத்து வந்து பொண்ணு விஷயத்த கண்டென்ட் எடுத்துட்டு இந்த யூடியூப்ல வந்து நான் ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுறேன் அப்படின்னு. ஃபெமினிஸ்ட்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இங்க ஆக்கி வச்சிட்டீங்க. முற்போக்குன்றதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அலிகேஷனா வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவன்கிட்ட ஃபெமினிசம்னா என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. அவன் 11வது படிக்க பையன். அவன்கிட்ட நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், இதை பத்தி நீ யோசிக்காத தேவையில்லாம நீ வந்து படிச்சு நீ ஒழுங்கா காலேஜ் போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் 11வது தான் படிக்கிறான். அவன்கிட்ட எதுவும் நான் சொல்ல முடியாது, அவனுக்கு புரியாது. ஸோ வந்து இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படலன்ற சொன்னேன் இல்லையா, மாணவர் இயக்கங்கள்லாம் கைவிட்டுருச்சு. நீங்க பேச மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க வந்து இங்க ரூலிங் பார்ட்டிக்கிட்ட நீங்க எதுவுமே எடுத்து வைக்க போறது கிடையாது. நீங்க இங்க யாருக்கு எதிராகவும் இங்க இருக்க மேல்தட்டுல இருக்கிற எல்லா செட் ஆஃப் ஆளுகள்கிட்டயோ இப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க சொன்னேன், அந்த மாதிரி ஜெண்டர் ரீதியா ஆண்கள்கிட்டயும் சரி, இங்க இருக்கிற சாதி இந்துக்கள் கிட்டயும் சரி, நீங்க இங்க அப்பர் கிளாஸ்ல வந்து கேபிட்டலிஸ்டா இருக்கட்டும், இவங்க யாருக்கிட்டையுமே நீங்க வந்து எடுத்து வைக்க போறது கிடையாது. இங்க எங்களுக்கு வந்து பல பாரங்கள் இருக்கு. இங்க களத்துல வேலை பார்க்குற இடதுசாரிகளுக்கு வந்து எக்கச்சக்கமான பாரங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ இளைஞர்கள் ஏற்கனவே வந்து இந்த தாவைக்கா சார்ந்து வந்து எத்தனை பேர் வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் வந்து இட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு வேக்கப் கால். அதெல்லாம் எவ்வளோ பெரிய செருப்படி. அது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய செருப்படி நமக்கு. அதெல்லாம் அவ்வளோ பாரம். இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, அப்போ எவ்வளோ பேரை நம்ம கைவிட்டுட்டு நிற்கிறோம், இன்னும் எத்தனை பேரை மாற்ற வேண்டியது இருக்கு, இன்னும் எத்தனை வருஷங்கள் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா வந்து இடதுசாரிகள்லாம் வந்துக்கிட்டு பித்து பிடிச்சி போய் அலைவானுங்க. ஸோ அவங்களை வந்து இன்னும் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இப்போ இந்த பையன்லாம் என்ன அவன் வந்து இப்போ அந்த பையன் வந்து எனக்கு டச்சில் இருக்கான். ஸோ இந்த வீடியோ அவனை அனுப்பி பார்க்க சொல்லுவேன். அவனுக்கு இப்போ புரியாதரா, ஆனால் வந்து இதை பற்றியெல்லாம் நீ வந்து இது பண்ணிக்காத, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதை பார்த்து ஒரு 2 விஷயமாச்சும் அவனுக்கு மண்டையில் ஏறி என்னால் பேச முடியும். ஆனால் எத்தனை வயசு பசங்ககிட்ட இதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது இப்போ நான் போடுற இந்த வீடியோஸை விட நீங்கள் வைக்கிற அந்த நரேட்டிவ்ஸ் தான் அதிகமாக போய் சேரும். இங்கே பொது புத்தி அதிகம். நீங்கள் நார்மலாக போய் இந்த மாதிரி வந்து பிஜிஎம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து சமூகத்துக்கு ரொம்ப பெரிய இது. இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து அசால்ட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அந்த ஃபெமினிசம்ன்ற வார்த்தை சொன்ன மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. ஃபெமினிசம்ன்றது அரசியல் அற்று பார்க்க வேண்டிய, அரசியல் இல்லாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. எதுவுமே அரசியல் இல்லாம பார்க்க முடியாதுன்றது வேற விஷயம். உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஏற்கனவே அரசியல் படுத்தப்படல நம்ம சமூகம். நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் இல்லை, ஓரளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டோம். டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல வந்து இளைஞர்கள், அதாவது இது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் இல்லையா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து உரிமை பெற்றுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்க காலேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எவனாச்சும் ஒருத்தன் வந்து இதுக்காக ஸ்காலர்ஷிப்காக அலைஞ்சிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அப்புறம் எப்படி உங்க கண்ணுக்கு வந்து இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது? நான் இப்பதான் போன வருஷம் நான் காலேஜ் முடிச்சேன், இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்குலாம் ஏன் தெரிய மாட்டேங்குது? கண்ணை பொத்திட்டு இருக்கீங்களான்றது புரியல. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திருப்பி வந்து பாரத்தை வந்து இந்த பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட, சமூகத்தில் அக்கறை இருக்கவங்க வந்து பார்க்குற வேலையில் பாரத்தை தூக்கி போடாம
நீங்க மேல இருக்கீங்களா, ஜாலியா இருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். நீங்க இங்க வந்து எதையுமே கழட்ட வேணான்றதான் கேட்டுக்கிறோம். லிபரலா இருந்தீங்கன்னா லிபரலா மட்டும் இருங்க, ஜாலியா இருங்க. படத்தை எடுக்கிறதுன்னு குப்பையை கிண்டி அந்த குப்பையை எங்க மண்டை மேல போட்டு இந்தா அதை கிளீன் பண்ணிக்கோ நீன்னு எங்க தலையிலயே அதை வைக்காதீங்க. வந்து மறுபடியும் டியர் மென், we are sorry, ஒரு சப்போர்ட் மயிரும் பண்ண முடியாது. ஸோ மூடிக்கிட்டு நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது, இந்த பொலிட்டிக்கலான வேலைகளை பார்க்கறது, இந்த குட்டி குட்டியான ஜோக்குகள் போட்டுட்டு இருக்கிறது, அது ஜோக்கா இருக்காது, அதை மட்டும் நிறுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.